ஆ, இன்னைக்கு வந்து கிளாஸ் இல்லை. இன்னைக்கு வந்து நான் சும்மா இப்போ நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணேன். எலக்ட்ரிக்கல் கிளாஸ் வந்து இன்னைக்கு நடக்காது. இன்னைக்கு நடக்க இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த கிளாஸுக்கு ஜாயின் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒவ்வொரு ஆட்களும் நிறைய கேள்விகள் கேட்டீங்க. ஒவ்வொரு பேட்சும் இருந்தீங்க. இதில் 25 பேட்ச் இருந்தீங்க, 26, 27 பேட்ச்லாம் இருந்தீங்க, சரியா? ஸோ ஒவ்வொரு பேட்சில் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு. நீங்கள் எப்படி படிப்பீங்க, என்ன செய்யறேன்னு சொல்லி உங்களுக்குள்ள டவுட்ஸ் இருந்துச்சு, சரியா? அப்போ அந்த விஷயங்களை இன்றைக்கு கொஞ்சம் கிளியர் பண்ணுறது பார்ப்போம். ஒவ்வொரு ஆளும் பேசினாலும் கேட்டேன், நீங்கள் டவுட்ஸும் சரி, எப்படி படிக்கிறதுன்னு கேட்டதும் சரி, அதே மாதிரி என்ன உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா என்ன பற்றின இன்ட்ரடக்ஷனும் சரி, இந்த இந்த கிளாஸ் வந்து அப்கமிங் அந்த வார கிளாஸ் எல்லாம் வந்து எப்படி போக போகுதுன்னு சொல்லி அந்த கான்செப்டுகளை வந்து இப்போ வந்து செய்வோம். இன்றைக்கு வந்து இவ்வளோ தான். இன்றைக்கு வந்து எந்த தியரிஸோ எந்த கான்செப்டோ பார்க்க போகிறது இல்லை. இதுக்கப்புறம் வர அடுத்த கிளாஸ் உண்டு, உங்களுக்கு இன்ட்ரடக்ஷன் உண்டு. அது 1.5 2 செஷன் நடக்கும், 2 மணி நேரம் கிளாஸ் நடக்கும். அந்த அந்த கிளாஸுக்கு அப்புறம் வந்து அப்படியே தொடர்ந்து வந்து நம்மளுக்கு போகும், சரியா? இன்றைக்கி வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 30 மினிட்ஸுக்கு வந்து ஒரு ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஹோப் தர மாதிரி, ஒரு நம்பிக்கை தர மாதிரியான ஒரு இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் தான் நம்ம பண்ண போகிறோம், சரியா? நீங்கள் இந்த கிளாஸில் ஜாயின் ஆகிக்க நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டுகள் இருக்குன்னு உங்களுக்கு ஏதாச்சும் கேட்கணும். எப்படி இது பண்ணுறது, எப்படி படிக்கிற, எப்படி பாஸ் பேப்பர்ஸ் பார்க்குறேன்னு கேட்டால் உங்களுக்கு பப்ளிக் அந்த மெசேஜ் போட விருப்பம் இல்லைன்னு சொன்னால் இதில் வந்து ஆப்ஷன் இருக்கு தானே, ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுறது. அப்போ இந்த ப்ரைவேட் இருக்கிற ஆப்ஷனை போட்டு எனக்கு அந்த டவுட்ஸ் கேளுங்க. அந்த விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணோம், சரியா? அண்ட் தென் கேமரா நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கல, சிக்னல் இஷ்யூ வரைக்கும் கேமரா ஓப்பன் பண்ண இப்படி வந்து ஜூம் கட்டாக பார்க்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னை பற்றி நான் கொஞ்சம் அறிமுகப்படுத்துறதுக்கு நான் பார்க்கணும், சரியா? ஆஹ் இது ஜஸ்ட் இப்போ குயிக்கணும்னு சொல்லி நான் டைப் பண்ண விஷயம்தான். ஸோ என்னை பற்றி நான் ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும். ஆஹ் அதான் ஃபஸ்ட்டு டார்கெட். இப்போ சிலவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் வந்து என்னை பற்றி நார்மலாக வந்து அப்டேட் பண்ணிடுறேன். 1 மினிட், ஒரு நிமிஷம். ஓகே. என்னை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். நான் வந்து என் பேர் முஹர்ரம், எம்எஃப் முஹர்ரம், முகமது முஹர்ரம் என் பேர். நான் வந்து 2022 பேட்ச், உங்களோட சூப்பர் சீனியர்ஸுக்கு முந்தின பேட்ச் வந்து படித்தது. நான் வந்து இடெக் தான் எடுத்தேன். இடெக் வந்து செகண்ட் ஜூஸில் வந்து ஐசிடி எடுத்து எஸ்எஃப்டி 3 சப்ஜெக்டும் படித்தது. பெட்டிக்கலோ ஓட்டமாடி சென்ட்ரல் காலேஜில் படித்தேன். அந்த நான் வந்து படித்த டியூரேஷன் வந்து 2022 டைம், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன், அது கொரோனா டைம் அந்த டியூரேஷன். ஸோ ஸ்டார்டிங் ஃபஸ்ட் இயர்ஸ் ஃபுல்லாக வந்து ஸ்கூல்ஸ் எல்லாம் வந்து க்ளோஸ்ட் அடைச்சிருந்துச்சு. அதே மாதிரி மற்ற செகண்ட் இயர்ஸும் தேர்ட் இயர்ஸ்லேயும் நம்ம வந்து சிலபஸ் ரன் ஆரம்பிச்சிச்சு ஸ்கூலில். அப்போ அந்த விஷயம்தான் அதில் இருக்கிற கான்செப்ட் உண்டு. ஸோ இந்த இப்போ இதில் வந்து சொல்ல வர விஷயம் என்னன்னு சொன்னால், இப்போ அந்த கொரோனா டைம் அந்த சா வீட்டில் இருந்த டைமில் வந்து ஆன்லைன் கிளாஸ் நிறைய போயிட்டு இருந்துச்சு. அப்போ அந்த டைமில் ஃப்ரீயாக இருக்கிற கிளாஸுகள்லாம் போயிட்டு ஒரு டிஸ்கஸ் பண்ணேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆரம்பத்தில் நான் ஏழாவது வார டைமுக்கு நான் மெட்ஸ் எடுத்தேன். ஸ்டார்டிங்கில் மெட்ஸ் எடுத்து வந்து மெட்ஸ் தான் படிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் ஓலவர் ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் வந்து எனக்கு ஐடி படிக்க ஆசை வந்துச்சு. அப்போ ஐடி படிக்கிறதுக்காண்டி மெட்ஸில் ஐடி எடுக்காமல் நான் டெக்னாலஜிக்குள்ளே போய் எடுத்தது. அப்போ டெக்னாலஜிக்கு எடுக்கக்குள்ள அங்கே இருந்து ரிசோர்ஸ் பேர்சன் இல்லாமல் அங்கே இருந்து 3 டீச்சர்ஸ் வந்திருந்தாங்க. அன்றைக்கி வந்து ஒன்று வந்து ஐசிடிக்கு இருந்த சார் வந்து நாசு சார், அதேமாதிரி இடெக் வந்து ரிஷாத் பாபு சார்னு சொல்லி, எஸ்எஃப்டிக்கு வந்து சரோஜினி சார் டீச்சர் 3 பேர் இருந்தாங்க. 3 பேர் வந்து பேப்பர் மார்க்கிங் போகிற டீச்சர்ஸ். அப்போ அவங்க வந்து எப்பயும் அப்டேட்டாகவே இருந்தாங்க. வந்து எந்த மாதிரி கொஷனுக்கு எந்த மாதிரி கேள்விகளுக்கு வந்து எந்த மாதிரி ஆன்சர்கள் வந்து பண்ணணும்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும். என்ன மாதிரி கேள்விகள் வந்தால் என்ன மாதிரி ஆன்சர் வருங்கிற அதே மாதிரி எதுக்கு எதுக்கு பார்ட் மார்க்ஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி நம்ம ஒரு படிமுறை எழுது வந்தோன்னா ஒரு கேள்வி வந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு எலக்ட்ரிக்கல் ஒரு ஈக்குவேஷன் ஒரு கேள்விகள் எழுதுறேன்னு சொன்னால் அதில் படிமுறைகள் வந்து என்னென்ன மாதிரியான படிமுறைகளுக்கு என்னென்ன மாதிரி பார்ட் மார்க்ஸ் வருது. அதே மாதிரி ப்ராக்டிக்கலில் வந்து என்ன பார்த்தாங்க. அதே மாதிரி பேனலில் வந்து நீங்கள் எழுதுகிற மெதட் எப்படி வருது. சின்ன சின்ன விஷயங்களில் வந்து அவங்க நுணுக்கமாக சொல்லி தந்த ஹெல்ப் இருந்துச்சு. அதே மாதிரி இப்போ நம்ம தியரி படிக்கிற டைமுக்கும் நிறைய விஷயங்கள் தியரிஸில் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் அடிப்படை மின்னிய தொழில்நுட்ப பாடத்துக்குள்ளே போனாலே அதுக்குள்ளே வந்து நிறைய தியரிஸ் உங்களுக்கு இருக்கும், சரியா? அப்போ நிறைய தியரி இருக்கிற அந்த டைமில் வந்து நாம் என்ன செய்யலாம்,
எல்லாத்தையும் படிக்க தேவையில்ல நம்மளுக்கு. இப்போ சும்மா உதாரணத்துக்கு எலக்ட்ரிக்கல் போனீங்கன்னு சொன்னால் நிறைய விஷயம் இருக்கும். எல்லாமே வருமானட்டா இல்லை. பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பேட்டர்ன் ஒன்று இருக்கும். ஒரு எக்ஸாமுக்கு ஒரு பேட்டர்ன் ஒன்று இருக்கும். நான் பின்னாடி போய் இந்த செஷனில் நான் டிஸ்கஸ் பண்ணேன் எப்படி இந்த பேட்டர்ன் வருதுன்னு சொல்லி. ஒரு பேட்டர்ன் இருக்கும். அது மட்டும் நம்ம பார்த்து டார்கெட் பண்ணிச்சுன்னா அடுத்த ஒரு வருஷம் எக்ஸாமில் நம்மளுக்கு என்ன செய்யலாம், அதை வந்து ஈஸியாக நம்ம டெவலப் பண்ணிட்டு போகலாம். நம்மளுக்கு மார்க்ஸ் வந்து ஈஸியாக நம்ம எடுத்துக்கிட்டு போகலாம். சும்மா சிலபஸில் இருக்கேன்னு சொல்லி எல்லாத்தையும் படிக்கவும் தேவையில்லை நம்மளுக்கு. நம்ம என்ன செய்யலாம், அதை கவர் பண்ணிட்டு போகலாம். ஸோ இதில் வார சில ஒரு விஷயம் என்ன சொன்னால் பேப்பர் மார்க்கிங் சொல்லி ஒரு இதுக்கு தானே, பேப்பர் மார்க்கிங் போகிற சேல்ஸ், பேப்பர் மார்க்கிங் போகிற டீச்சர்ஸ், அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கட்டாயம் முக்கியம். ஸோ அந்த டைமில் எனக்கு நல்ல ஹெல்ப்பாக இருந்தது எங்கள் டீச்சர்ஸ் தான். ஸோ நான் நிறைய விஷயம் தேடினேன், நிறைய நோட்ஸ் வந்து எடுத்துட்டு ஸ்கூல்ஸ் டைமில் வந்து டீச்சர்ஸ்கிட்ட போய் அதை வந்து டிஸ்கஸ் பண்ணுங்களா. அவங்க வந்து இதெல்லாம் வராய் தியரிஸில் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த கான்செப்ட் அவங்க சொல்லி தந்ததால தான் ஓகே அது ஒரு ஹெல்ப்பாக இருந்துச்சு. அந்த அந்த கான்செப்டை நான் சொல்ல வந்தேன். அதே மாதிரி அடிக்கடி நான் என்ன செய்யணும்னா பாஸ் பேப்பர் செய்வேன். நான் பாஸ் பேப்பர் ஒரு உதாரணத்துக்கு அந்த மெத்தட்லாம் ஸ்டடிஸ் போக போகுது. இப்போ இங்கே வந்து இப்போ நம்ம ஒவ்வொரு ஹெடிங்கும் வந்து செய்வோம் சரியா. இப்போ ஒவ்வொரு ஹெடிங்ஸை வந்து சப்ஜெக்ட் இப்போ ஃபஸ்ட்டு வந்து அடிப்படை எலக்ட்ரிக்கல், அந்த பேசிக் எலக்ட்ரிக்கல் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுற டைமுக்கு அதில் வந்து என்ன செய்வோம், ஃபஸ்ட்டு வந்து அந்த தியரிஸை படிப்போம். தியரிஸை படிச்சுட்டு அதோட அந்த தியரியை படிச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் சம்மந்தப்பட்ட மாதிரி பாஸ் பேப்பர் கேள்வி அதை எப்படி ஆன்சர் பண்ணுற, எப்படி பேனலில் வந்து திருத்துறாங்க, அந்த மெத்தட்டை சொல்லுவோம் சரியா. அப்படியான டிஸ்கஷன்லாம் போகும். ஸோ அதான் முக்கியமான விஷயம். ஸோ தியரி படிச்சுட்டு அதில் இருக்கிற கேள்விகள் செஞ்சுட்டு தான் நம்ம அப்படியே அடுத்த ஸ்டெப்பில் போவோம் சரியா. அந்த விஷயத்தை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி இப்போ எக்ஸாம் டைம்லேயும் சரி, இப்போ நீங்கள் ஒவ்வொரு டேர்ம் எக்ஸாம் நடக்குது உங்களுக்கு, ஒவ்வொரு டேர்ம் எக்ஸாமும் உங்களோட ஒவ்வொரு அனுபவம் மாதிரி. ஒவ்வொரு டேர்ம் எக்ஸாம் நீங்கள் இருந்து நீங்கள் அதில் சிட் பண்ணி அதில் இருந்து நீங்கள் எழுதுகிற எக்ஸாம் இருக்கு தானே, ஒவ்வொரு தடவை நீங்கள் இருப்பீங்க. அந்த டைம் 3 மணி நேரம் கொடுத்து எழுதுகிற எக்ஸாம் எல்லாமே உங்களோட ஃபைனல் எக்ஸாமுக்கான ப்ராக்டிஸ். சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் என்ன செய்வீங்கன்னா இதில் வந்து எல்லாருமே ஸ்கூலுக்கு போவீங்கன்னு தெரியாது. சில ஆட்கள் வந்து ரிப்பீட்டில் இருப்பீங்க. ரிப்பீட்டில் இருக்கிற ஆட்களுக்குலாம் நல்ல சான்ஸ் ஒரு தடவை எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துறீங்க, எக்ஸாம் அட்டன் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஐடியாஸ் இருக்கும். அப்போ ஒரு இந்த கிளாஸ் நம்ம வார கிளாஸ்லையும் சரி, இல்லாட்டி நீங்கள் பண்ணுற ஏதாவது ரிவிஷன் கிளாஸுக்கு போனாலும் சரி, அவங்களுக்கு வந்து ஒரு ரீகேப் ஆகிற மாதிரி இருக்கும். திரும்ப எல்லாமே வந்து ரிவிஷன் ஆகிற மாதிரி இருக்கும், நீங்கள் அட்டன் பண்ணலாம். அப்போ இந்த விஷயங்களை சொல்கிறேன். அப்போ எப்படி போகும்னு சொன்ன கிளாஸுகள் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம தியரிஸை பார்ப்போம். தியரியும் வந்து சும்மா நார்மல் தியரியாக இருக்காது. இப்போ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்கள்கிட்ட நீங்கள் பார்த்துருப்பீங்க என்ஐ புக்கெல்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. அந்த என்ஐ புக்கெல்லாம் நடத்ததில் காட்டுறேன். என்ஐ புக்கெல்லாம் வந்து 2015 வந்தது. அப்போ அதில் இருக்கிற எல்லாமே ஆக பழைய சிலபஸில் இருந்த விஷயம் எல்லாமே வந்து இப்போ இல்லை சில விஷயங்கள். அப்போ எது உங்களுக்கு ஒரு ரியலாக வந்து அப்டேட் ஆகிருக்குன்னு சொன்னால் ஏன் நம்மளுக்கு இருக்கிற டீச்சர்ஸ் கைட் சரியா, 2017 18 வந்து டீச்சர்ஸ் கைட். அந்த டீச்சர்ஸ் கைடை பார்த்து அதில் என்ன கான்செப்ட் இருக்கோ அதை வந்து நீங்கள் என்ன செய்யலாம், இவங்களோட என்ஐயோட கைடன்ஸ் புக்கில் இருக்கிறத பார்த்து மார்க் பண்ணி அந்த கான்செப்ட் எடுக்கலாம். இப்போ டீச்சர்ஸ் கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அடிப்படையில் மின்னிய தொழில்நுட்ப பாடங்கள்லாம் வந்து கொஞ்சம் தான் இருக்கும். அப்போ அந்த விஷயம் பார்க்கக்குள்ள இப்போ உதாரணத்துக்கு நான் அதை ஷேர் பண்ணுற பாருங்க. இப்போ இதில் பாருங்கள் எப்படி நான் வந்து ஒரு டீச்சர்ஸ் கைடை பார்க்குறேன்னு சொல்கிறேன். சும்மா ஒரு ஐடியா சொல்கிறேன். நான் 7 டைமில் டீச்சர்ஸ் கைட் பார்ப்பேன். என்ன சொன்னால் நான் என்ன செஞ்சேன்னா 2017க்கு முதல் வந்து அதாவது 2017க்கு அந்த டைமில் வந்து பேப்பர் தானே நியூ சிலபஸ் ஓல்ட் சிலபஸ் டைம். ஓல்ட் சிலபஸ் படிச்சுட்டு ஓல்ட் சிலபஸ் பேப்பர்லாம் செஞ்சுட்டு நியூ சிலபஸ் வரக்குள்ள நம்ம நிறைய விஷயம் பிழையானது எழுதுவோம். ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு எது கைட் பண்ணிச்சா டீச்சர்ஸ் கைட் தான். இப்போ டீச்சர்ஸ் கைடை வந்து நான் என்ன செய்யணும், டீச்சர்ஸ் கைடில் பார்ப்பேன். அதில் புது புது வார்த்தை சொல்லிப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன், இப்போ இது வந்து நம்ம பேசிக் எலக்ட்ரிக்கலில் டீச்சர்ஸ் கைட். இப்போ இதுகெல்லாம் பின்னாடி நான் ஒரு தரம் உங்களுக்கு கிளாஸ் கண்டினியூ ஆகிற டைமுக்கு நோட்ஸை ஷேர் பண்ணிவிட்டு எப்படி டீச்சர்ஸ் கைடில் வந்து நம்ம அந்த நோட்டை பார்த்துட்டு அதை அங்கே தியரியில் எப்படி பார்க்குற விஷயத்தில் நான் சொல்கிறேன். இப்போ இதில் பாருங்கள், நேரோட்டத்துக்கும் ஆடரோட்டத்துக்கு இடையிலான வேறுபாட்டை விளக்குவார்னு சொல்லி இப்படி போட்டிருக்கீங்க. அப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுக்கு என்ன செய்யும்,
அப்போ நேரோட்டமும் ஆடலோட்டமும் என்னென்று சொல்கிற கான்செப்ட் தெரியும். சாரி, இப்போ நான் உதாரணத்துக்கு இந்த இதெல்லாம் கிளாஸில் பின்னாடி சொல்கிறேன். நேரோட்டம்டா என்ன? நேரோட்டம்டா என்ன சொல்லுவோம் நாம? நம்மளுக்கு என்ன செய்யும்? நேர்முனை மறைமுனை இருக்கிறதுன்னு சொல்லுவோம். ஆடலோட்டம் என்ன சொல்லுவோம்? ஆடலோட்டம் வந்து நேரத்தோட என்ன செய்யும்? நேர அந்த இதுக்கு வந்து என்ன செய்யும்? அது வந்து கூடி குறையிறன்னு நம்ம சொல்லுவோம். அப்போ இந்த தியரியை வச்சு நாம் என்ன சொல்லலாம்னு சொன்னால், இப்போ நேரோட்டம்னு சொன்னால் நம்மளுக்கு என்ன செய்யுது? இப்படி நேராக இருந்தால் தான் அது நேரோட்டம்னு சொல்கிறோம். ஆடலோட்டம்னு சொன்னால் நம்மளுக்கு என்ன செய்யுது? அப்போ கூடி குறைஞ்சா தான் ஆடலோட்டம்னு சொல்லி இப்படி சொல்லுவோம். ஆனால் உண்மையான விஷயம் என்னன்னு சொன்னால், நேரோட்டம்னு சொல்கிறது வந்து ஒரு திசையில் தான் இருக்கணும். இதுவும் நேரோட்டம் தான் தம்பி. இது இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அடிக்கிற விஷயம் நேரோட்டம் தான். அதே மாதிரி இப்படி இருந்தாலும் நேரோட்டம் தான் விளங்கிச்சா? இப்படியே வந்து இங்கே வந்து குறைஞ்சி இப்படி வந்தாலும் இதுவும் நேரோட்டம் தான். ஏன் நேரோட்டம்னு சொல்கிறேன்னு சொன்னால், இங்கே பெருமானம் கூடி குறையுது, ஆனால் திசை மாறலை. திசை மாறாமல் நம்மளுக்கு என்ன செய்யுது? பெருமானம் கூடி குறைஞ்சி ஒரே திசையெல்லாம் போகுது. இப்போ இதை வந்து நேர் திசைன்னு நம்ம எடுத்தோன்னு சொன்னால், இந்த நேர் திசையை நோக்கி தான் நம்மளுக்கு என்ன செய்யுது? பெருமானம் மாறாமல் அப்படியே போகுது. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுக்கு பெருமானம் மாறுது. இந்த திசையை வந்து நேர் திசைன்னு எடுத்தோன்னு சொன்னால் இது என்ன செய்யும்? இது மறைத்திசைன்னு எடுப்போம். இதில் பெருமானம் நேர்த்திசையில் இருக்குன்னு சொன்னால் இது வந்து மறைத்திசையில் இருக்கு. சரியா? அப்போ இது வந்து கூடி குறைஞ்சி திரும்ப என்ன செய்யுது? இப்போ இது வந்து இந்த டிரெக்ஷன், சும்மா உதாரணத்துக்கு இது இந்த டிரெக்ஷனில் இருக்குன்னு சொன்னால் இது வந்து என்ன செய்யுது? இந்த ஆப்போசிட் டிரெக்ஷனில் இருக்கு. அப்போ ஆடலோட்டத்தில் உண்மையான வரவிலக்கணம் என்னன்னு கேட்டால் என்ன செய்யணும்? நேரோட்டத்தில் வரவிலக்கணம்னா நேரத்துடன் அந்த என்ன செய்யுது? அது மின்னோட்டத்தில் பெருமானம் மாறினாலும் திசை மாறாமல் இருக்கிறது நேரோட்டம். இல்லைங்களா? அது வந்து எப்படியும் இருக்கலாம். இதுவும் நேரோட்டம் தான் நம்மளுக்கு என்ன? இதுவும் நேரோட்டம் தான். அப்போ நம்மளுக்கு இது பாருங்க, இப்போ இந்த இந்த ஒரு விஷயத்தை நம்ம நாளைக்கு ஒரு எம்சிக்கு வரக்குள்ள பின்பற்றல் எது வந்து நேரோட்டத்தை குறிக்கின்றதுன்னு சொல்லி வந்துட்டு வைப்போம். இப்போ நாம இந்த டீச்சர்ஸ் கையில் இருக்கிற இந்த பாயிண்ட்ஸ் நம்ம தெளிவாக பார்த்துருக்கலாட்டி நம்மளுக்கு என்ன செஞ்சிருப்போம்? இது மட்டும்தான் நம்ம ஏசி டிசி கரண்ட் சொல்லியிருப்போம். இதை நாம என்ன செஞ்சிருப்போம்? ஏசி கரண்ட் சொல்லி இப்படி தான் மட்டும் மார்க் பண்ணிட்டு வந்திருப்போம். அது வந்து அந்த என்ன சொல்ற குழுவினா தேர்வுன்னு சொல்லி ஒன்று தானே, குழு விடை தேர்வுன்னு சொல்லி இப்போ ஏபி, ஏபி மட்டும், ஏசி மட்டும், ஏபிசி மட்டும், ஏ மட்டும் எல்லாம் வருமே. அப்படியான கேள்விகளுக்கு என்ன செய்யும்? இந்த கான்செப்ட் வரும். அப்போ நீங்கள் அந்த டைமில் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாட்டி என்ன செஞ்சிடும்? கஷ்டம் வந்துடும். அதே மாதிரி அப்படியே வந்தீங்கன்னா சரி, அந்த இருக்கிற சில பாயிண்ட்ஸ் இருக்கு தானே. இப்போ இப்போ இந்த பாயிண்ட்டை பாருங்க. இப்போ இந்த பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து இப்போ இதெல்லாம் நான் பின்னாடி கிளாஸில் நார்மலாக இன்ட்ரடிக்ஷன் பண்ணிட்டு போகிறேன். மில்லி அம்பியர் ஹவர்னு சொல்கிற அந்த அழகை வச்சு என்ன செய்கிறாங்க? சில டைமில் கால்குலேஷன் தருவாங்க. அப்போ அந்த கால்குலேஷன்லாம் இப்போ மில்லி அம்பியர் ஹவரை பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ஐ புக்ஸ்லாம் இருக்காது. என்ன செய்யும்? இதில் தான் இருக்கும். அப்போ நாம் இந்த டைமுக்கு வந்து இந்த டீச்சர்ஸ் கைடை பார்க்குறது, அதே மாதிரி பெட்ரி பேக் இதெல்லாம் வச்சு என்ன செஞ்சிருக்கு? எம்சிக்கு கேள்விகள் வந்துருக்கு. ஏன் தொடரா நினைச்சா என்ன நன்மை சமாந்திரம் அடிச்சா. அப்போ நான் சொல்கிற விஷயம் என்ன சொன்னால், நீங்கள் பெருசாக வந்து வெளியில் இருக்கிற எக்ஸ்டர்னல் ரிசோர்ஸை பார்க்குறத விட ஒரு டீச்சர்ஸ் கைடும் அதோடு சேர்த்து பாஸ் பேப்பர்ஸும் ரிஃபரன்ஸுக்கு வேண்டு சொன்னால் நீங்கள் என்ன செய்யலாம்? சும்மா உங்களுக்கு ஏதாச்சும் மேலதிக நோட்ஸுகள் தகவல் வேணும்னு சொன்னால் அதுக்கு என்ன செய்யலாம்? என்ஐ புக்ஸுகள் எடுக்கலாம். அப்போ நான் இதுக்கப்புறம் கிளாஸில் செய்கிற விஷயங்கள்லாம் பேசிக்காக 3 விஷயம் இருக்கும். ஒன்று வந்து டீச்சர்ஸ் கைட் இருக்கும். அதே மாதிரி பாஸ் பேப்பரில் மார்க்கிங் மெத்தட் இருக்கும். அதுக்கு நான் அப்டேட் ஆகிறதுக்காண்டி என்ன செய்யணும்னா எங்கள் நீ கைட் பண்ண சேர்க்கிட்ட நான் அதுக்கான அந்த ப்ராப்பர் அவர் ஒரு பேனல் போயிட்டு வந்தோம் டிஸ்கஸ் பண்ணி என்ன மாதிரி பேப்பர் மார்க்கிங் போகுதுன்னு சொல்கிற அப்டேட் எடுப்பேன். அந்த விஷயத்தை எடுப்பேன். ஸோ இதுதான் போகிற மெத்தடாக இருக்கும். சரியா? அதே மாதிரி சாரி, இதை கொஞ்சம் அழிச்சிக்கிறேன். ஓகே. அந்த ஒரு டவுட் ஒன்று வந்திருக்கு, நான் அதை கிளியர் பண்ணிட்டு போகிறேன். இதே மாதிரி ஆட்டோமொபைலுக்கும் செய்யலாம் சேர்ந்து செல்லு. இப்போ என்னென்ன ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் வந்து செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ், கரண்ட்லி நான் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட் ஜெயவர்த்தனம் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருக்கேன். சரியா? இப்போ எந்த கரண்ட் சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு சொன்னால், இப்போ உண்மையாக சொல்ல போனால் எனக்கு கிளாஸ் இன்ட்ரெஸ்ட் இல்லை. இப்போ மேபி என்ன சொல்லணும்னா எனக்கு வந்து கொமர்ஷியலுக்கு கிளாஸ் டார்கெட் இல்லை. எனக்கு டார்கெட் என்னன்னு சொன்னால் ஒரு 2 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வந்தாங்க. இதில் இருக்காங்க, இப்போ இந்த மீட்டிங்கில் இருக்காங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ அது 2 ஸ்டூடெண்ட்ஸும் வந்து ஒரு 1 வீக்காக ஒரு நாளைக்கு அவங்க வந்து
ஒரு ஒரு மாசமா 2 மாசமா வந்து கேட்டுட்டே இருந்தாங்க, கண்டினியூஸாக கேட்டுருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ அவங்க சொன்னாங்க, எங்களுக்கு தியரி முடிக்காங்கல்ல சார் வந்து, எங்களோட ஸ்கூலில் தியரி இல்லை, தியரி முடிக்காங்க இல்லை, எக்ஸாம் வந்து நெருங்கிட்டு, இப்போ உங்களுக்கு நவம்பர் டிசம்பர் எக்ஸாம்னு சொன்னால் இப்போ தியரி நெருங்கிட்டு, இப்போ இந்த டைமுக்கு வந்து என்ன சிவிலில் நிற்காங்க சார், அப்படி எலக்ட்ரிக்கலில் நிற்காங்க, பெரிய கஷ்டமாக இருக்கு சார்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ நான் யோசித்தேன் வந்து, இப்போ எனக்கு கிடைச்ச என்வாயன்மெண்ட் சொன்னால் ஸ்கூல் ரிசோர்ஸ் பேஷண்ட் இருந்தாங்க, ஸ்கூல்லே படித்தேன். சம்டைம் ரெஃபரன்ஸுக்கு யூடியூப் வீடியோஸ் டீச்சர்ஸ் கைட் அப்படி பார்த்துட்டு வந்தேன். அப்போ நான் யோசிச்சேன், ஸோ இப்படி கஷ்டப்படுற ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, இப்போ தியரிஸ் முடியாமல் எப்படி வந்து கண்டினியூ பண்ணி முடிச்சுட்டு போகிற, எப்படி ரிசல்ட்ஸ் எடுக்கிறேன்னு சொல்லி கஷ்டப்படுற ஸ்டூடெண்ட்ஸை வந்து நம்ம எடுப்போம்னு சொல்லி தான். நீங்கள் இப்போ ஜாயின் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் யாருன்னு சொன்னால், ஒன்று நீங்கள் ஸ்கூலுக்கு ரிப்பீட்டர்ஸாக இருப்பீங்க, இல்லாட்டி வந்து ஸ்கூல் வந்து ரிசோர்ஸ் வந்து இல்லாத ஆக்குள்ள இருப்பீங்க. அண்ட் தென் வந்து எப்படி இருந்துச்சுன்னா, அந்த என்ன சொல்கிறேன், எப்படி படிக்கிறேன்னு இல்லை, இல்லாட்டி எப்படி ரிசல்ட்ஸ் மார்க்ஸ் குறைஞ்சிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அடிப்பீங்க, அப்படியே நான் அவங்கள பார்த்து தான் எடுத்தது. சரியா, நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்பக்குள்ளே நான் பார்த்த விஷயம், அதேமாதிரி நீங்கள் பேசினால கேட்ட டவுட். சரியா, அப்போ இதால் வந்து எனக்கு வந்து ஃபெமிலியர் இந்த எலக்ட்ரிக்கல் பார்ட் நீங்கள் பெஸ்ட்டு செய்வேன். சரியா, இந்த டைமுக்கு நீங்கள் எனக்கு வந்து ஃபுல் டைம் கொடுத்து வந்து எல்லா சிலபஸையும் கவர் பண்ணிக்கல. ஏன்னா நான் வந்து செய்கிறது எனர்ஜி என்வயர்மெண்ட் டெக்னாலஜி பார்ட். எனர்ஜி என்வயர்மெண்ட் டெக்னாலஜி பார்ட் வந்து அந்த நான் வந்து ஏழு ஃபஸ்ட் இயர் படிக்கக்குள்ளேயே போகிறதே எனர்ஜி என்வயர்மெண்ட் டெக்னாலஜி தான். நீங்கள் யூனிவர்சிட்டி செலக்ட் ஆனது ப்ரோ, இல்லாட்டி யூனிவர்சிட்டி ரிலேட்டடாக நீங்கள் பாஸ் ஆகி போனாலே ஏதாச்சும் ஒரு கோர்ஸுக்குள்ளே போய்த்துறீங்க. ஸோ அந்த டைமுக்கு தெரிய வரும் எப்படி ஒவ்வொரு கோர்ஸ் எப்படின்னு சொல்லி. ஸோ ஒவ்வொரு நார்மலான கோர்ஸை பற்றி சொல்கிறேன்னா, எனர்ஜி அண்ட் டெக்னாலஜின்னு சொல்கிறது வந்து நீங்கள் மோட்டார் செக்ஷனில் சில படிச்சிருந்தீங்க தெரிஞ்சிருக்கும், மீள புதுப்பிக்க முடிய சக்தி முதல், மீள புதுப்பிக்க முடியாத சக்தி முதல்னு சொல்லி ரெண்டு வகைகள் இருக்கு தானே. அப்போ அது சம்மந்தப்பட்டமான சக்தி முதல்களை கொண்டு வந்த விஷயம். இப்போ நம்மளுக்கு சூரிய ஒளி சக்தி இருக்கு தானே, சூரிய தொகுதி அந்த விஷயம், சூரிய கல சக்தி அப்படி கான்செப்ட் இருக்கு தானே. அதுகளை வச்சு போய் மின் பிறப்பிக்கிறது, அதை எப்படி வந்து தொழிற்சாலை இண்டஸ்ட்ரியல் ரீதியான பாவனைகள் இருக்கு, தொழிற்சாலை ரீதியான பாவனைகள், அந்த கான்செப்டுகளை விளங்கப்படுத்துறது தான் வந்து அது சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்புக்கு தர விஷயம் தான் இது. அந்த விஷயமாக அது சம்மந்தப்பட்ட ஃபீல்டு விசிட் போகிற விஷயம் இருக்கிறது. சரி, எனக்கு நடக்கிற அந்த அகாடமிக் பாடங்கள் இருக்கிறதுக்காண்டி அதுக்கு ஒரு டைம் ஒதுக்கி வச்சுட்டேன். அதே மாதிரி இதையும் கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ எனக்கு எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் பாடம் தான் நான் அந்த செய்வேன் பேசிக்காக. அது வந்து உங்களுக்கு ஃபுல்லாக என்ன பொட்டன்ஷியல் கொடுத்து செய்ய வேண்டியது இருக்குது. அதுக்கான இப்போ இருக்க டியூரேஷனில் அதுக்காக மெனக்கெட்டு தான் உங்களுக்கு செய்யலாம். ஆட்டோமொபைல் அப்படின்னு செல்லக்குள்ள உங்களுக்கு வேண்டுச்சுன்னா கைடன்ஸுக்கு வேண்டாம், நான் ரெஃபரன்ஸாக வந்து செல்லலாம் இவங்கள்ட்ட படிங்கன்னு சொல்லி நீங்கள் அதை பார்த்துக்கலாம். சரியா சார், கெம்பஸ்லேயே மார்க்ஸை வச்சா கோர்ஸ் செலக்ட் பண்ணணும். இந்த கேள்வி நல்ல கேள்வி. இதை வந்து நார்மலாக சொல்கிறேன். கெம்பஸில் கோர்ஸ் செலக்ட் பண்ணுறேன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இப்போ கெம்பஸ் செலக்ட் பண்ணுறேன்டாலே உங்களுக்கு செட் ஸ்கோர் பார்ப்பாங்க. செட் ஸ்கோர் வந்து ஹை செட் ஸ்கோர் இருந்துச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு இப்போ ஜெயப்புரைக்கு ஜெயவர்த்தனபுரம் யூனிவர்சிட்டிக்கு வந்து செட் ஸ்கோர் வந்து நார்மல் டிஸ்ட்ரிக்ஸில் வந்து 2 பாயிண்ட் பார்ப்பாங்க. சம்டைம் கோட்டா ரீதியே 1.9 இருக்கு, 1.96 வந்து சில டைமில் கிடைச்சிருக்கு. ஓ, ஸோ அப்படி தான் பார்ப்பாங்க. அதேமாதிரி யூனிவர்சிட்டிக்கு வந்தாலும் ஃபஸ்ட் இயர் நாங்கள் என்ன படித்து போட்டு அதில் வர ஜிபிஏ வந்து வச்சு தான் போக சரியாக கிடைக்கும். இப்போ எனர்ஜி என்வயர்மெண்ட் டெக்னாலஜியும் அதேமாதிரி மெக்காட்ரானிக்ஸ் டெக்னாலஜிலாம் வந்து நல்ல ஜிபிஏ வச்சிருக்கிற ஆட்கள் வந்து விரும்பி எடுக்கிற பாடம். இப்ப அவங்க குறை ஜிபிஏ எடுத்தால் இந்த பாடத்துக்குள்ளே போகிறது கஷ்டம். அப்போ அப்படி இருக்கு. ஸோ அதை பார்ப்பாங்க அதில். அண்டு வந்து மெக்கானிக்கல் அண்ட் சிவில் ஜூம் யார் நல்ல மெக்கானிக்கல் அண்ட் சிவில் ஜூமில் யார் நல்ல இதில் வந்து யார் நல்லம்னு சொல்கிறத விட நான் சொல்கிற விஷயத்த நீங்கள் அவங்கள்ட்ட பாருங்கள். ஒன்று வந்து அவங்க வந்து எப்படின்னு சொன்னால் அப்டேட் ஆகிருக்காங்களான்னு சொல்லி எப்படின்னு சொன்னால், நீங்கள் அவங்களோட ஃபஸ்ட்டு வந்து பேமெண்ட் பண்ணி கிளாஸ் போக வேணாம். நீங்கள் ஃபஸ்ட்டு எப்படி போங்கன்னு சொன்னால் அவங்கள்ட்ட வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் போகக்குள்ள அவங்க எப்படி இருக்காங்க, அவங்க எப்படி கைட் பண்ணுறாங்க அவங்கள வந்து சொல்கிறாங்கன்னு பாருங்கள். இப்போ பேப்பர் நாலேஜ் இருக்கு அவங்கள்ட்ட, பாஸ் பேப்பருக்கு வந்து என்ன சேர்த்துன்னு சொல்கிறாங்கன்னு பாருங்கள். ஒரு ஃபஸ்ட்டு 2 கிளாஸும் சரி, ஒரு ஒரு இன்ட்ரடக்ஷன் கிளாஸும் சரி போய் பாருங்கள். அவர் தியரி எப்படி செய்கிறாரு, நோட்ஸ் எப்படி ஷேர் பண்ணுறாரு, உங்களோட டவுட்ஸுகளுக்கு எப்படி கிளியர் பண்ணுறாரு, இதெல்லாம் பார்த்து போங்க. மேக்ஸிமம் டீச்சர்ஸ் கிட்ட போங்க. இப்போ விளங்கிச்சா, டீச்சர்ஸ் மீனிங் அந்த பேப்பர் மார்க்கிங் போகிற டீச்சர்ஸ்கிட்ட போகலாம். சரியா, அதுவும் சேர்த்து அவங்க வந்து எப்படின்னா இப்போ இடெக் டீச்சர்ஸ் இல்லாமல் ஃபீல்டுக்கு போயிட்டு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்த இப்போ எங்களோட சார் வந்து ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் இருந்ததுக்காண்டி சிவில்லாம் அழகாக செய்வார், சிவில் எலக்ட்ரிக்கல் பார்ட்லாம் நல்லா செய்வார். அப்போ அப்படி மாதிரி ஒரு கொஞ்சோண்டு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஆட்கள், நல்லா மேஜர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற டீச்சர்ஸ்கிட்ட போகலாம். மேபி வந்து நான் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் பண்ணுறேன். நான் இப்படி நீங்கள் இண்டிவிஜுவலாக அந்த மெசேஜ் போடுங்க, நான் உங்களுக்கு டவுட் மெசேஜ் பண்ணுறேன். சரியா.
கேம்பஸில் ஓகே. சரி, செட் ஸ்கோர் எப்படி பார்க்குறேன்? செட் ஸ்கோர் எப்படி பார்ப்பாங்கன்னா, ஈக்குவேஷன் இருக்கும் சரியா. இப்போ எப்படி சொன்னால், இது வந்து பெரிய ஒரு ஈக்குவேஷன் நான் நார்மல் வச்சிடலாம் சரியா. இப்போ உதாரணத்துக்கு, இப்போ இலங்கையில் 30 பேர் தான் இடெக் பாடம் எழுதிட்டு வைப்போம் சரியா. இடெக் பாடம் 30 பேர் தான் எழுதினேன். அந்த 30 பேர் எழுதி சரியா. யாரோ ட்ரோ பண்ணுறீங்க, தெரியாமல் ட்ரோ பண்ணுறீங்களா? ஓகே. இங்கே டைம் ஈஸியான நம்ம போவோம் சரியா ஃபாஸ்ட்டாக. இப்போ செட் ஸ்கோர் எப்படி இருந்துச்சுன்னா, இப்போ 30 பேர் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் எழுதிருக்கீங்கன்னு சொன்னால், அந்த 30 பேர் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து என்ன மாதிரி என்ன மார்க்ஸ் எடுக்கீங்க. இப்போ உதாரணத்துக்கு 30 பேர் ஸ்டூடெண்ட்ஸில் ஒரு ஆள் வந்து என்ன எடுத்திருக்காருன்னு சொன்னால், இப்போ 30 பேர் ஸ்டூடெண்ட்ஸில் மார்க்ஸையும் எடுத்து சரியா, அந்த 30 பேர் ஸ்டூடெண்ட்ஸில் மொத்த மார்க்ஸையும் கூட்டி அந்த 30 ஸ்டூடெண்ட்ஸால் பிரித்து அவரேஜ் காணும் தானே, சராசரி காண்ற மாதிரி பிரித்து அதுக்கு ஒரு பெருமானம் இருக்கு. அந்த பெருமானத்தால் பெருக்கக்குள்ள பெருக்கி ஒரு அந்த வரும். உதாரணத்துக்கு 30 பேர் மார்க்ஸையும் கூட்டி அது 30 எவ்வளோ 100 வருதுன்னு வைங்களேன். அந்த 100 ஒரு தசம பெருமானம் இருக்கும் சரியா. அந்த தசம பெருமானத்தில் பிரித்து வர இடைப்பெருமானம் தான் இந்த இது செட் ஸ்கோர். இப்போ உதாரணத்துக்கு அந்த 30 பேரில் ஒரு ஆளுக்கு மட்டும் ஏ, மற்ற எல்லாருக்கும் வந்து சிபின்னு வருதுன்னு எப்பவுமே ஒரு ஆளுக்கு தான் ஏன் மற்ற எல்லாம் பிசின்னு வந்தா அந்த இடைப்பெருமானம் என்ன செய்யண்டா நல்ல வித்தியாசம் வரைக்கும் அவருக்கு. அப்போ நல்லா முன்னுக்கு வரும் அவருக்கு 2.8, 2.9, 3.2 அப்படின்னு சொல்லி வரும். அப்படியான ஹை பெருமானம் மாதிரி. ஸோ செட் கோர்ஸ் சொல்றது வந்து கன்சிடர் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, உங்களோட மாவட்டத்தில் அந்த குறித்த பாடத்தில் எத்தனை பேர் கூட மார்க்ஸ் எடுத்திருக்காங்கன்றது தான் செட் ஸ்கோர் தீர்மானிக்கப்படும் சரியா. இடெக்கில் ஒரு வருஷத்தில் வச்சு நிறைய ஏ எடுத்துச்சுன்னு சொன்னால் அதில் வந்து செட் ஸ்கோர் என்ன செய்யும், டிஃப்ரெண்டாக இருக்கும். பக்கத்து பக்கத்தில் வந்துருக்கும் செட் ஸ்கோர். அப்போ இடெக் வந்து கஷ்டமாக இருந்துச்சு, ஏ குறைய வந்துச்சுன்னு சொன்னால் அந்த இடெக்கில் வந்து நல்ல மார்க்ஸ் எடுத்தவங்களுக்கு வந்து என்ன செய்யும் வரும். அந்த இடெக்கில் அந்த மாவட்டத்திலேயோ இலங்கையிலையோ 10 பேருக்கு தான் ஏன்னு சொன்னால் அந்த 10 பேருக்கு நல்ல செட் ஸ்கோர் வந்துருக்கும். அப்போ செட் ஸ்கோர் டிட்டர்மின் பண்ணுறது என்னன்னு சொன்னால், அந்த வருஷத்தில் நடந்த எக்ஸாம், அந்த எக்ஸாமில் அட்டன் பண்ண ஆட்கள் படிச்சிருந்த வீதம், அதே மாதிரி அந்த எக்ஸாமுக்கு வந்து திருத்தின மார்க்கிங் பண்ண விஷயம், இதுகள் தான் இதில் டிபெண்ட் ஆகிருக்கும் சரியா. சரி, உங்களுக்கு நோட்ஸ் எல்லாம் எடுக்க முடியுமா முன்னமே எங்களுக்கு படிக்க ஈஸியா? சரி, உங்களுக்கு நோட்ஸ் எல்லாம் எடுக்க முடியுமா முன்னமே எங்களுக்கு படிக்க ஈஸியாக இருக்கும், எக்ஸாமுக்கு டேஸ் குறைவு தானே? இது நல்ல விஷயம், நல்ல கேள்விகள் கேட்டீங்க. என்னன்னு சொன்னா, இப்போ எனக்கு தெரியும் வந்து இந்த டைம் நீங்கள் எப்படி வந்து என்ன மாதிரி மைண்ட் செட்டில் இருப்பீங்கன்னு சொல்லி. ஸோ நான் வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முதல்ல உங்களுக்கு நோட்ஸ் ஷேர் பண்ணிடுவேன் சரியா. ஷேர் பண்ணிவிட்டு அதை ரெஃபரன்ஸுக்கு நீங்கள் எடுத்துக்கிங்க. எப்படி வந்து 25 ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அது குயிக் ரீகேப் மாதிரி தான் வரும் சரியா. இப்போ எலக்ட்ரிக்கல் பார்ட்லலாம் நீ டைம் அதுக்கு வினக்கிடையில. ஸோ மேக்ஸிமம் வந்து ஒரு ஃபோர் கிளாஸில் வந்து பேசிக் எலக்ட்ரிக்கல் முடிஞ்சிடும். ஃபாஸ்ட்டாக போயிட்டு வர்றது. அதேமாதிரி ஃபாஸ்ட்டாக போகல சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு அது விளங்காது. அப்போ அவங்களுக்கு வந்து நான் ஒரு டைம் அலோகேஷன் பண்ணுறேன். இப்போ என்ன பேசின வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து நைட்டு 7 to 9 மணிக்குள்ளே நீங்கள் மெசேஜ் பண்ணுறதோ இல்லாட்டி கால் பண்ணீங்களோ நான் ரெஸ்பான்ஸ் பண்ணி உங்கள் டவுட்டுகளை கேட்பேன். நைட் 7 மணிலேருந்து 9 மணி அந்த டைமுக்கு. ஸோ அப்படிகளுக்கு நீங்கள் கேட்கலாம். உங்களோட எக்ஸாம் டேட் விளங்குது, கன்சிடர் விளங்குது. நானும் அந்த இடத்துல இருந்தவன் தான், நானும் அந்த எக்ஸாமில் அட்டன் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் தான். நான் கூட எக்ஸாமில் இருந்து செட் பண்ணி வந்ததான், அதுதான் நான் உங்களுக்கு கன்சிடர் பண்ணேன். உங்களுக்கு அந்த சரியா. அடுத்து, சரி, ஏறாவூரில் ஆட்டோமொபைலில் யார் பெஸ்ட்? ஏறாவூரில் ஆட்டோமொபைலில் யார் பெஸ்ட்டுன்னு சொன்னால் தெரியல அம்பி. ஏறாவூரில் ஆட்டோமொபைல் பெஸ்ட் வந்து தெரியலை. நான் உங்களுக்கு பேர்சனல் அப்டேட் பண்ணுறேன் சரியா. சிஃபாத்திர். மெக்காட்ரானிக்ஸ் டெக்னாலஜி பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். தினேஷ், மெக்காட்ரானிக்ஸ் டெக்னாலஜி இப்போ செல்லணுமா? ஓகே, நான் சொல்கிறேன் நார்மலா. மெக்காட்ரானிக்ஸ் டெக்னாலஜினா என்னென்னு தான் சொன்னா தம்பி. மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கல் ரெண்டும் சேர்ந்த ஒரு காம்பினேஷன் சரியா. இப்போ அதுக்குள்ளே எல்லாமே வரும். நீங்கள் எதெல்லாம் வச்சு ஒரு எலக்ட்ரானிக் சர்க்யூட் வச்சு என்னென்ன பார்ட்டிகல்ஸ் எல்லாம் மூவ் பண்ணுறீங்களோ அது எல்லாமே வந்து என்ன செய்யும், மெக்காட்ரானிக்கில் வரும் சரியா. அப்போ சும்மா உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா சில ஃபேக்ட்ரிஸில் வந்து நம்ம என்ன செய்யறது, அந்த பேப்பர் பிஸ்கட் பாக்கெட் பண்ணுறது சரி, அதே மாதிரி ஒரு கேக் போட்டி செய்கிறது சரி, அதே மாதிரி நிறைய ப்ராடக்ட் சோப் பாக்கெட் போட்டி இருக்கே சரி. அதுகெல்லாம் வந்து என்ன செய்யும், அந்த என்ன செய்யும், அந்த மெஷின்ஸ்கள் தான் வந்து என்ன செய்யும், அந்த பெக் பண்ண சிஸ்டம் செய்யும். அது கூட ஒரு மெக்காட்ரானிக் சிஸ்டம். அதே மாதிரி ஐஓடின்னு படிச்சிருப்பீங்க நான் ஐசிடியில். அந்த ஐஓடி சிஸ்டத்தில் என்ன செய்யும், இப்போ சென்சார்ஸ் எல்லாம் வச்சு ஃபேனை கண்ட்ரோல் பண்ணுற, லைட்டை கண்ட்ரோல் பண்ணுற, கதவுகளை கண்ட்ரோல் பண்ணி அந்த வேலைகள் சம்மந்தப்பட்ட இருக்குதானே அதுகளுக்குள்ளே இந்த மெக்காட்ரானிக்ஸ் ஆக்கள் போவாங்க. ஸோ இதில் என்னென்ன மேஜராக இருக்குன்னு அந்த ஓடினோ சம்மந்தப்பட்ட மாதிரி இன்னும் அப்டேட்டான கோடிங்ஸ் இருக்கும், அதுகள்லாம் சம்மந்தப்பட்ட மாதிரி தான் அந்த மெக்காட்ரானிக்ஸில் இருக்கும் சரியா. இதை பற்றி மேலே மட்டும் சொன்னால் நீங்கள் மெசேஜ் போடுங்க. ஃபியூச்சரில் நீங்கள் இப்போ மெக்காட்ரானிக்ஸ்லாம் இவ்வளோ ஐடியா வைங்க, ஃபியூச்சரில் அந்த கோர்ஸ் வேணும் சொன்னால் இப்போதைக்கு உங்களோட பேஸில் என்னென்னு சொன்னால் யூனிவர்சிட்டி அந்த ஏ லெவல் ஸ்டடி சரியா. இப்போ ஏ லெவலில் நீங்கள் எந்த மாதிரி சக்சீட் ஆகுறீங்களோ ஆஃப்டர் அதுக்கு அப்புறம் அதான் சரியா. இப்போ இருந்துட்டு நீங்கள் ஃப்யூச்சர் எப்படி இருக்கும்,
இப்போ என்ன ப்ரைவேட் ஸ்டடீஸ் எப்படி போகுது, காசு எட்டி படிச்சா டிமாண்ட், அதெல்லாம் நீங்கள் யோசிக்க வேணாம். இப்போ இருக்க டியூரேஷனுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களோட இந்த இதை மட்டும் டார்கெட் பண்ணுங்க, இந்த ஏ லெவல்ஸை மட்டும் டார்கெட் பண்ணி படிங்க சரியா. அடுத்தது வந்து சரி ஈடேக்க கொஞ்சம் வர சரி ஈடேக்க கொஞ்சம் வர சுட்டின் பாஸ் எடுத்தா நல்ல செட் ஸ்கோர் வருமா? ஆஹ் ஏ பாஸ் எடுத்தா செட் ஸ்கோர் நல்லா வருமா? இப்போ இதில் தம்பி பிடெக்கில் எடுத்தீங்கன்னா ஒரு செட் ஸ்கோர் மாறும், நல்லா நல்லா ஹை லெவல் வரும். அதுக்கு நீங்கள் பாஸ்கெட் சப்ஜெக்ட் எப்படி எடுத்தீங்கன்னு பார்க்கணும். இப்போ இடெக் எடுத்துட்டு அக்ரி எடுத்தீங்கன்னு சொன்னால் செட் ஸ்கோர் டிமாண்ட் நல்லா இருக்காது. நீங்கள் இடெக் கூட சேர்த்து அது ரிலேட்டடாக ஜோக்ராஃபியோ ஒரு வந்து என்னது ஐசிடி நான் பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் ஐசிடி எடுங்க. அப்படி ஐசிடி எடுக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா ஜோக்ராஃபி, ஈஸி மேட்ஸ் அப்படி எடுத்துட்டு நீங்கள் வரலாம். ஆனால் இடெக்கில் நீங்கள் ஏ பாஸ் எடுத்தீங்கன்னு சொன்னால் செட் ஸ்கோர் நல்லா வரும். சரி நீங்கள் எத்தனை மந்த்ஸில் முடிப்பீங்க? ஆஹ் இந்த டியூரேஷன் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. நான் அடுத்த இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீ தானே? ஸோ இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் வாங்க, அப்போ நான் உங்களுக்கு ஒரு ஒரு இதை ஒன்று சொல்லலாம், ஒரு சார்ட் ஒன்று சொல்கிறேன் சரியா. எப்படின்னு டார்கெட் வந்து உங்களுக்கு வந்து இப்போ எக்ஸாம் மேபி உங்களுக்கு வந்து என்ன செய்யலாம், ஒரு நான் எந்த டார்கெட் வந்து ஒரு 4 மந்த்ஸ் அப்படி டார்கெட்டில் நாங்கள் செய்கிறோம். ஸோ உங்கள் டீமை வச்சு டீச்சர்ஸ்லேயே நான் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு சார்ட் ஒன்று போடுறேன், இப்படி தான் படிப்பீங்கன்னு இந்த மாதிரி செட்டப் நான் செஞ்சுட்டு இருக்கேன் சரியா. எப்படி படித்தா நல்ல ரிசல்ட் எடுக்கும், நீங்கள் எப்படி படிச்சு இதை ஃபைனலாக சொல்கிறேன்னா தம்பி. சரி 3 எடுக்கணும்னு சொன்னால், அதாவது ஐஸ்லாண்ட் ட்ரைங் எடுக்கணும்னு சொன்னால் எத்தனை ஹவர் படிக்கணும் சொல்கிறேன் சொல்கிறேன் ஓகே. சார் ஒட்டமல் படிக்கணும்னா டி சொல்ல எழுமா சார், ஒட்டமல் சார் இப்படி படிக்கணும் சார், ஐஎஸ்எல் டி என்னமோ ஜெயப்புரை கிடைச்சிருக்கேன்னு சார், வந்துட்டீங்கன்னு சொல்லி எடுத்தீங்கன்னு சொன்னால் எப்படி படித்து நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கணும், நீங்கள் எப்படி படிச்சு ஓகே நல்ல வேலைகள் சரி. இதில் ஃபஸ்ட்டு வந்து நான் போகிறேன் நம்ம கட்டான்னு சரி. சரி மன்ச சொல்லிட்டேன் ஓகே. நான் உங்களுக்கு அது ப்ராப்பராக அடுத்த நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து ஃபுல்லாக தியரிஸ் தான் போகும். ஸோ தியரிக்கு வாங்க, வரக்குள்ள நான் வந்து எப்படி ஷெடியூல் போகுது, எப்படி நோட்ஸ் வரும்னு சொல்கிற விஷயம் சொல்கிறேன். அண்ட் தென் அடுத்து வந்து எப்படி நல்ல ரிசல்ட்ஸ் வருது, நீங்கள் எப்படி படிச்சு நான் உண்மையாக தம்பிமார் சொல்கிற விஷயம் என்னன்னு சொன்னால், கொஞ்சமாக படிச்சிருந்தீங்கன்னு சொன்னால் ஸ்டார்டிங்லேருந்து உண்மையாக சொல்ல போனால் நான் ஸ்டார்டிங்லேருந்து படித்து வந்தாலும் ஓகே. அதே மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது, தேர்ட் டேர்ம் ஸ்கூல் டைமை படிக்கணும். ஸ்கூல் தேர்ட் டேர்ம்லேருந்து நீங்கள் படித்து வந்தாலும் பிரச்சனை இல்லை. நான் இப்படி படிச்சேன்னு சொன்னால், இப்போ நான் படித்த மெத்தட் உங்களுக்கு கிளிக் ஆக மாட்டேன் சரியா. நான் வந்து எப்படின்னு சொன்னால், நான் வந்து இப்போ ஒரு சப்ஜெக்ட் ஒரு ஹெட்டிங் போகுதுன்னு சொன்னாவே இவங்க அடிப்படை மீனிங் தோணுப்பேன், அது சம்மந்தப்பட்ட என்ன ரிசோர்ஸ் நோட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் எடுப்பேன். எடுத்து டீச்சர்ஸ் கையில் கொண்டு வந்து பார்ப்பேன். டீச்சர்ஸ் கையில் ஒரு பாயிண்ட் ஒன்று போட்டிருப்பாங்க, இப்போ நம்ம பார்த்து தானே ஆடலோட்டம் நேரோட்டம் என்ன அப்படின்னு சொல்லி, அந்த பாயிண்ட்டுக்கு இந்த புக்கில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். அதை மார்க் பண்ணி அந்த பாயிண்ட்டை நோட் பண்ணி எடுத்துட்டு அன்றைக்கு அந்த சார் அதை டீச் பண்ணுவார்னு படிப்பிப்பார்னு சொன்னால், அதை நான் ஏற்கனவே கொஞ்சம் பார்த்து வச்சுட்டு போனேன் சேரும் செல்லக்குள்ள. அப்போ அதில் வார டவுட்டையும் கிளியர் பண்ணிட்டு அன்றைக்கு நைட்டுக்கு என்ன செய்யண்டா சார் படிப்பிச்சதை வந்து திரும்ப ரிவிஷன் பண்ணி பார்த்துக்கிட்டு அது சம்மந்தமான டேம் பேப்பர்ஸ் கேள்வி இருக்குன்னு சொன்னால் டேம் பேப்பர்ஸ் கேள்வி செஞ்சுட்டு அன்றைக்கு ஸ்கூலில் படிப்பிச்சதை அன்றைக்கு அந்த அது சம்மந்தப்பட்ட கேள்வி வந்து முடிச்சிடுவேன். அதே மாதிரி அந்த யூனிட் அன்றைக்கு கம்ப்ளீட் ஆகிடுன்னு சொன்னால் அது சம்மந்தப்பட்ட பாஸ் பேப்பர் எல்லாத்தையும் அந்த யூனிட் முடிஞ்ச லாஸ்ட் பேஜ்லேயே அந்த பாஸ் பேப்பர் கேள்வி நடத்தி என்ன மாதிரி பேட்டர்னில் அந்த பாஸ் பேப்பர்ஸ் கேள்வி வந்திருக்குன்னு சொல்லி பார்ப்பேன். அப்போ அந்த கேள்வியை பார்த்து அதை செஞ்சு முடிக்கணும் என்ன செய்வேன், அதை அந்த கேள்வி முடிச்ச பிறகு டேம் பேப்பர்ஸுக்கு போவோம். டேம் பேப்பர்ஸுக்கு போய் டேம் பேப்பரை செஞ்சுட்டு வருவேன் சரி. இந்த மெத்தட் தான். அப்போ ஒரு டைம் அப்புறம் சிலபஸ் சில டைமில் கவர் ஆகிப்படலை. அப்போ சில ஆட்டோமொபைல் வந்து கவர் ஆகிப்படலை. அதுக்கு நான் என்ன செஞ்சேன்னு சொன்னால் ஆன்லைன் கிளாஸ் போனேன். அப்போ ஆன்லைன் கிளாஸ் போன இடத்து எல்லா ஆன்லைன் கிளாஸ் போன இடத்தையும் எனக்கு படிப்பிச்ச சேல்ஸ் மாதிரி இருக்க மாட்டாங்க. ஸோ அவர்கிட்ட இந்த தியரிஸை நான் ஃபுல்லாக எடுத்துட்டு அவர் ஒவ்வொரு செஷனுக்கும் போகிறதுக்கு முன்னாடி அவர் என்ன தலைப்பை படிப்பிப்பாரோ அது சம்மந்தப்பட்ட நோட்ஸ் எல்லாம் எடுத்து படிச்சுட்டு அதில் இருக்க டவுட்ஸை வந்து கடைசி அவர் டவுட்ஸ் சீக்கிரம் சொல்லுவாங்களா, அப்போ நான் வந்து டவுட்ஸை கேட்டு கிளியர் பண்ணிட்டு போகிறேன். அப்படி தான் வரும். என்னன்னு சொன்ன சமயமா எங்கேனாலும் போய் படிக்கலாம். நீங்களா இண்டிவிஜுவலாக எடுத்து அதை நீங்கள் என்ன செய்யணும், ரிவிஷன் பண்ணுறதோ இல்லாட்டி திரும்ப நீங்கள் அதை வந்து பார்க்கலாட்டியோ அது வந்து செய்யலாம். நீங்கள் என்ன டாப் லெவலில் போய் எந்த டீச்சர்ஸ்க்கு எந்த கைடன்ஸோ யார் தந்தாலும் நீங்களா இண்டிவிஜுவலாக எடுத்து அதை திரும்ப படித்து அது சம்மந்தப்பட்ட கேள்விகள்லாம் சந்திமா. இங்கே நம்ம படிக்க வரல, இங்கே வந்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம், எக்ஸாம் எழுத வந்திருக்கோம். ஒரு ஒரு என்ன சொல்கிறோம், ஒரு மெனுவலான ஒரு எக்ஸாமை இருந்து அது எழுத போகிறோம் டைமுக்கு சரியா. நீங்கள் இன்றைக்கு இந்த 3 வருஷம் ஃபுல்லாக படிச்சுட்டு கடைசியாக நீங்கள் எழுத போகிற அந்த 3 மாதத்தில் எக்ஸாமில் தூங்கினாலும் இல்லாட்டி உங்களுக்கு ஒரு உடம்பு சரியில்லை வந்து அவ்வளோதான். அப்போ விளங்கிச்சா ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். அப்போ என்ன சரி நான் என்ன செய்வேன்னு எக்ஸாமில் இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க சமயமாக ட்ரோவிங் வந்திருக்கு, நம்மளுக்கு ட்ரோவிங் இருக்கு அப்படி இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு தானே. அப்போ அந்த ட்ராயிங் சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாத்துக்கும் டைம் கொஞ்சம் பிரச்சனை ஆகும். அதுக்கு நான் என்ன செஞ்சது டைம் செட் பண்ணுறேன். வீட்டில் இருந்து ஒரு 7 நிமிஷம் டைம் செட் பண்ணி ட்ராயிங் பண்ணுவேன். அதேமாதிரி எம்சிக்கு எம்சிக்கு 2 நிமிஷம், அப்போ 10 எம்சிக்கு வந்து 20 நிமிஷம் போட்டு செட் பண்ணுறேன். ஒரு எம்சிக்கு பேப்பர் ஒன்று செய்ய பண்ணி சொன்னால் அதுக்கு டைம் செட் பண்ணேன். டைம் செட் பண்ணி கை எனக்கு ஈஸியாக இருந்துச்சு. நான் இந்த எக்ஸாமில் எழுதிட்டியோக்குள்ள இந்த பக்கத்தில் என் கிளாஸ்மேட்ஸ் வந்து நான் எஸ்ஐ செஞ்சுட்ருக்கேன், ஸ்ட்ரக்சர் எஸ்ஐ அந்த பாட்டு செஞ்சுட்ருக்கோக்குள்ள அவன் ட்ராவிங் வந்து வச்சவன் கை வச்சவன். நான் ஸ்ட்ரக்சரை முடிச்சுட்டு எஸ்ஐ போகிறோம், அப்போ தான் ட்ராவிங்கை முடிக்கான் விளங்கிச்சா. அப்போ ஸோ அந்த ரிசல்ட்ஸ் எடுக்கிறவங்க எல்லாரும் டைமிங்கை கேப்சர் பண்ண பாருங்க. அது எப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும்,
மாடல் பேப்பர்ஸ் இருக்கு தானே எஃப்டபிள்யூசி இருக்கு எஃப்டபிள்யூசி ஃபஸ்ட்டு பாஸ் பேப்பர் டைமிங் வச்சு பாஸ் பேப்பர் செய்யுங்க. செஞ்சு போட்டு ஸ்கீமை பார்த்து பாஸ் பேப்பர் திருத்துங்க. ஸ்கீம் வழங்கலாட்டி அதுக்கான கைடன்ஸ் பண்ணுறவங்கள்ட்ட அந்த ஸ்கீமில் இப்படி போட்டுருங்க சார் அப்படி சொல்கிறது தான் அந்த சரியா. அப்போ அந்த வந்து இந்த எத்தனை ஹவர்ஸ் படிக்கணும்னு சொல்கிற விஷயம் வந்து நான் சொல்ல மாட்டேன். அது உங்களுக்கு எப்படி விளங்குதோ அதை பொறுத்து. இப்போ நான் வந்து இப்போ ஒரு தியரி படிக்க போகணும்னு சொன்னால் யூடியூப் வீடியோ பார்த்து எல்லாம் செஞ்சு போகிறது அந்த இதெல்லாம் வரக்குள்ள நிறைய டைம் போகும். சில டைமில் அந்த நாளும் காணாம இருக்கும். அப்போ விளங்கிக்கிறத பொறுத்து இருக்கு. அவங்களோட ஃபுல் ஃபோக்கஸ் வந்து படிப்பில் இருக்கணும் சரியா. இப்போ எத்தனை ஹவர்ஸ் படிக்கணும்னு சொன்னால் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க தான் வந்து டைம் பார்ப்பாங்க. 9 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணணும், 3 ஹவர்ஸ் ஃபேமிலியை பார்க்கணும், 1 ஹவர் விளாட போகணும் அப்படின்னு சொல்லி. நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் தானே இந்த டைம் ஃபுல்லாக இதுக்கு பிறகு காலம் இல்லாத ஸ்டடிஸு கேட்டால் ஆக்கச்சுவீங்க. ஏன்னு சொன்னால் இது ஆர்டினரி ஸ்டடி, இப்போ ஜென்ரல் ஸ்டடி தானே. இப்போ ஜென்ரல் ஸ்டடின்றைக்கு நம்மளுக்கு என்ன செய்யற லக்ஸரி ஸ்டடின்றைக்கு ஆடம்பர படிப்பு இருக்கு, எளிமையான படிப்பு இருக்கு. எளிமையான படிப்புன்னு சொன்னால் இப்போ நார்மலான சாதாரண மக்களுக்கு கூட தான் ஏழு படிப்பு. இந்த ஏழு முடிச்சு நீங்கள் யூனிவர்சிட்டி செலக்ட் ஆகி யூனிவர்சிட்டியில் வந்து லட்சக்கணக்கான மதிப்பான வளங்கள் இருக்குது. அதை வச்சு நீங்கள் உங்களோட திறமையை காட்டி வெளிநாட்டுக்கு போகிறதோ இல்லாட்டி ஹையர் ஸ்டடிஸ் போகிறதுக்கோ தான் இளங்கர சங்க எதிர்பார்க்குறது. அப்படி இல்லாட்டி காசு கட்டி நம்ம படிச்சுட்டு வேறையா போகலாம். அப்போ நீங்கள் இப்படி படிக்கீங்கன்னா உங்களோட இந்த வருஷங்கள் என்ன செய்யுங்க ஃபுல்லாக ஃபோக்கஸாக படிப்புகளுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க மினக்கெடுங்க. அந்த விஷயம் இருக்கு சரியா. இப்போ இந்த ஜூம் லிங்க் கட் ஆகினோடனே திரும்ப ஜாயின் ஆகுங்க. நிறைய பேர் அந்த டவுட் கேட்டிருந்தீங்க. இப்போ மெசேஜ் டெலீட் ஆனாலும் திரும்ப அதே லிங்க்குள்ள வாங்க. நான் அந்த ஒரு இன்னொரு 15 மினிட்ஸ் வந்து உங்களுக்கு டவுட்ஸை கிளியர் பண்ணிவிட்டு செஷனை கம்ப்ளீட் பண்ணுவோம் சரியா. அடுத்து வந்து சப்ஸ்கிரைப் மேலே வேணும் ப்ரோ மெக்காட்ரானிக்ஸுக்கு எப்படி படித்த நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கலாம் நீங்கள் இப்போ படிச்சு ஓகே. சரி நீங்கள் இடெக் பிடிஎஃப் சென்ட் பண்ணுவீங்களா? நான் வந்து இப்போ கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு அந்த 1 டே முன்னாடி வந்து ரெஃபரன்ஸுக்கு நான் அனுப்புவேன். நீங்கள் அதை எந்த சஜஷன் பிரிண்ட் எடுத்தோ இல்லாட்டி என்ன செய்யுங்கன்னா எடுத்து பிரிண்ட் எடுத்து ஃபிசிக்கலாக வச்சிங்க. கையால் எழுதி பிரிண்ட் எடுத்து வைங்க. மார்ச்சல் பார்க்கணும் டைம் போகுதுன்னு பார்க்கணும். அப்படி எடுத்து வச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன செய்யும் படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பிடிஎஃப்ல ஆன்லைனில் வச்சு பார்க்காங்க. பிடிஎஃப் வந்து நல்ல மில்ல பிரிண்ட் எடுத்து பாருங்கள் சரியா. அப்போ உங்களுக்கு வந்து 1 டே அந்த முன்னாடி சொல்லலாம். நீங்கள் சாரி நீங்கள் என்ஐ டெக்கில் பிடிஎஃப் சென்ட் பண்ணிருமான்னு கேட்டிருந்தீங்க. இந்த நான் படிப்பிக்கிற சப்ஜெக்ட் ரிலேட்டான பிடிஎஃப் ஆவேன் இல்லாட்டி அப்படி இல்லாட்டி ஆன்லைன் குரூப்ஸ் இருக்குது தானே. அந்த குரூப்ஸில் வந்து உங்களுக்கு என்ன பிடிஎஃப்ஸ் வந்து எடுக்கலாம் பிரச்சனை இல்லை. ஜென்ரல் நாலேஜ் எப்படி படிக்கிற ஜென்ரல் நாலேஜ் இது கொம்பனான கேள்விகள் வந்து ஜென்ரல் நாலேஜ் படிக்கிற விஷயம் சொன்னால் நீங்கள் ஒரு 3 வருஷம் பாஸ் பேப்பர் பழைய பாஸ் பேப்பர் பார்த்தீங்கன்னாலே அந்த ஐக்யூ இதுகளில் பார்க்கலாம். 35 மார்க்ஸ் இருந்தால் பாஸ் மார்க்ஸ். பொலிட்டிக்கல் பற்றி தேவையில்லை. நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுக்கு 1 வீக் முன்னாடியே ஒரு 3 வருஷத்துக்கு பாஸ் பேப்பரை பாருங்க. ஆன்லைனில் சில சேனல்ஸ் இருக்கு அதுகளில் வீடியோஸ் போட்டிருப்பாங்க. அதை பார்த்தீங்கனாலே அது உங்களுக்கு ஓகே வரைக்கும் சரியா. ஜெனரல் நாலேஜை பற்றி கவலைப்படாங்க, அது ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். ஆனாலும் வந்து சம்டைம் ஒரு 1 2 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்துட்டு ஜென்ரல் நாலேஜில் வந்து ஃபெயில் ஆகிருக்காங்க. அவங்க வந்து அடுத்த வருஷம் போட்டு கொடுக்குறதுக்கு. அப்போ அதுகளையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கிங்க. அடுத்தது வந்து ஏன் நீங்கள் இப்போ என்கிட்ட கிளாஸ் வரணும்னு சொல்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் தானே. ஏன் வந்து இங்கே சூஸ் பண்ணீங்க இந்த கிளாஸ் வந்து வரணும்னு சொல்லி எந்த பேர்சனல் விஷயம் சொல்லலாம். எந்த மெயின் டார்கெட் வந்து இந்த ஸ்டூடெண்ட் வந்து யார் வந்து ரிசோர்ஸ் பேர்சன் இல்லாமல் ஸ்கூல் வந்து ப்ராப்பரான வந்து கைடன்ஸ் இல்லாமல் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து எலக்ட்ரிக்கல் பார்ட் கொடுக்கணும். அதான் இந்த டார்கெட். அந்த ஒரு 2 ஸ்டூடெண்ட்ஸால் தான் இந்த கிளாஸ் ஸ்டார்ட் ஆகி அடுத்தது வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணியிருக்கேன். இப்போ யூனிவர்சிட்டி ஜெயப்பூர் யூனிவர்சிட்டியில் இருக்கேன். அதே மாதிரி அந்த ஃபீல்டு ரிலேட்டடாக இருக்கிறதால இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன வேணும் அந்த என்ன படிக்கணும் அதே மாதிரி ஆஃப்டர் யூனிவர்சிட்டி இந்த ப்ராக்டிக்கலுக்கு போகிற டைம் அதுகளில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதோ அதே மாதிரி யூனிவர்சிட்டி சம்மந்தப்பட்ட டவுட்ஸோ எந்த கோர்ஸுக்குள்ள எப்படி போகிறேன்னு சொல்கிற விஷயங்கள்லாம் தேவைன்னு சொன்னாலும் நீங்கள் கேட்டுக்கலாம். இது வந்து உங்களுக்கு திணிக்கலை இந்த கோர்ஸு கட்டாயமாங்கன்னு சொல்லி. நான் அடுத்த இன்ட்ரொடக்ஷன் கிளாஸ் இருக்கு. உங்களுக்கு இன்ட்ரொடக்ஷன் கிளாஸ் ஃப்ரீ தான். அந்த இன்ட்ரொடக்ஷன் கிளாஸில் வாங்க வந்து பாருங்க. உங்களுக்கு நான் பண்ணுற விளக்கங்கள் தர விளக்கங்கள் விஷயங்கள் உங்களுக்கு விளங்குன்னு சொன்னால் உங்களுக்கு தெளிவு கிடைக்குதுன்னு சொன்னால் நீங்கள் ஜாயின் ஆகலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் பிரச்சனை இல்லை. என்ன பிரச்சனை என்ன ரீசன் சொல்லிட்டு நீங்கள் என்ன செய்யலாம் நீங்கள் விலகலாம். அது உங்களுக்கு உங்களோட விருப்பம். நீங்கள் உங்களோட பேமெண்ட்டை கொடுத்தோ டைமை கொடுத்து வர டைம். ஸோ அது எல்லா இடத்தையும் நீங்கள் கொடுக்கல. எது உங்களுக்கு பிரயோஜனம் இருக்கோ அதுக்கான மினக்கடலை செய்யுங்க.
அடுத்து வந்து கிளாஸ் டீட்டெயில்ஸ் வந்து நான் ஒரு குரூப் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த குரூப்பில் வந்து 2 நாளைக்குள்ள அப்டேட் வரும். மேபி வந்து நாளைக்கு வந்து கிளாஸ் நடக்காது. நான் அகைன் அடுத்த இந்த நாளைக்கு நடத்துகிற இந்த கிளாஸை வந்து நான் என்ன செய்வேன்னா அந்த வார கிழமைக்குள்ள போடுவேன். ஒரு புதன்கிழமை செவ்வாய்க்கிழமைக்குள்ள ஒரு நாளில் பார்த்து போடுவேன். அதுக்கு முன்னாடி நோட்ஸ் உங்களுக்கு ஷேர் ஆகும் குரூப்பில், சரியா? அப்போ அந்த விஷயங்கள் வந்து இருக்கும். பேமெண்ட் விஷயத்தை வந்து அந்த கிளாஸில் பண்ணுறேன். அரௌண்டா வந்து நீங்கள் வெளியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு ஆன்லைன் கிளாஸுக்கும் நான் நினைக்கிறேன் கூட பேமெண்ட் எடுக்காங்க நினைக்கிறேன். அப்போ நான் பார்த்த டார்கெட் என்ன சொன்னால் மாதத்தில் வந்து கிழமையில 2 கிளாஸ் வச்சு மாதத்துக்கு 8 கிளாஸ் வச்சு 1200 மாதம் வாங்குற மாதிரி 8 கிளாஸுக்கு 1200 வாங்குற மாதிரி பிளான் ஒன்று இருந்துச்சு. ஸோ இந்த பேமெண்ட் விஷயத்தில் ஃப்ளெக்சிபிள் வேணும். இப்படின்னு சொன்னால் இந்த பேமெண்ட் வந்து என்னால் கட்டிக்கலாம் கஷ்டம், வீட்டை கொஞ்சம் கஷ்டம் பிரச்சனைன்னு சொன்னால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, ப்ரைவேட்டாக வந்து மெசேஜ் பண்ணுங்க, ரீசனை சொல்லுங்க. மற்றபடி இப்போ இந்த 1500 வந்து உங்களுக்கு தெரியும் சில இடங்களில் ஒரு இந்த தியரியை விளங்கப்படுத்துறதுக்காண்டி நீங்கள் போகிற ஒரு செமினார்ஸுக்கு வந்து 1 டே செமினார்ஸுக்கே 400 500 எடுப்பாங்க. அதில் நிறைய பேர் இருப்பாங்க, சில ஆட்களுக்கு விளங்காது, டவுட்ஸ் கேட்டு கேட்கலாம். ஆனால் இதில் வந்து உங்களுக்கு இண்டிவிஜுவலாக டவுட் சொல்லித்தரேன். வாட்ஸ்அப்பில் நீங்கள் டவுட் கேட்டால் நான் சொல்லித்தரேன். அதே மாதிரி எப்படி கைடன்ஸ் பண்ணுறது, அதே மாதிரி உங்களோட தனிப்பட்ட இதில் வர பிரச்சனை டவுட் அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து கைடன்ஸ் பண்ணி தரணும், சரி சார். அது வந்து அந்த விஷயங்கள்ல வந்து சொல்கிறேன். அடுத்து வந்து பேமெண்ட் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு இந்த 1 and 2 days டைம். எங்களுக்கு பண்ண வேண்டிய சப்போர்ட் இருந்துச்சுன்னா இது வந்து இப்போ பேமெண்ட் விஷயம் கொஞ்சம் கஸ்டமைஸ் ஸ்டூடெண்ட்ஸும் சரி இல்லைங்க, சரி சரி இந்த கிளாஸை வந்து நிறைய பேருக்கு ரீச் பண்ண வச்சிங்கன்னு சொன்னால் எந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஆச்சும் கஷ்டப்படுறவங்களும் சரி ஒரு வந்து படிக்கணும்னு சொல்லி பேமெண்ட் விஷயம் பிரச்சனை இல்லை, படிக்கணும்னு சொல்லி ஒரு நோட்ஸோ இல்லாட்டி இது கைடன்ஸ் இல்லாமல் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும், சரியா? 25 26 பேச்சு இல்லாமல் வந்து வந்தாலும் பிரச்சனை இல்லை. 26 பேச்சுங்க அப்படியே நீங்கள் கண்டினியூஸாக போகலாம் இந்த டியூரேஷனுக்குள்ள, அது பிரச்சனை இல்லை உங்களுக்கும். 25 ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரீகேப் மாதிரி ஆன மாதிரி இருக்கும், சரியா? அந்த விஷயங்களையும் பார்த்துக்குங்க. ஆஹ் இந்த குரூப் லிங்க்ஸும் சரி அதே மாதிரி போஸ்டர்ஸும் சரி உங்களை சரௌண்டிங்கில் இருக்கிற கூட்டாளிமார்களுக்கோ இல்லாட்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கோ நீங்கள் ஷேர் பண்ணீங்கன்னு சொன்னால் அவங்களும் அதுக்கான யூஸ் உண்டு பெற்றுக்கொள்வாங்க, சரியா? சேர்னா தியரியும் தியரியே இன்னும் ஒரு ஆளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு கிளாரிஃபையாக இருக்கு. பட் கொஸ்டின் செய்யும்போது கொஸ்டினில் என்ன கேட்காண்டு விளங்குதில்லை. ஸோ அதுக்கு ம், நான் 7 வகையான டைப்ஸில் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஸோ தட் ஆர் ஃபெயிலியர். ஸோ ஏதாவது மெத்தட் சஜஸ்ட் பண்ண ஏழுமா சார்? தம்பி, இந்த பிரச்சனை எனக்கும் இருந்தது. நானும் தியரிஸ் எல்லாம் படித்து விளங்கி மற்றவங்க விளங்கப்படுது, எக்ஸாம் செய்யக்குள்ள பிழை வருது தானே. அது என்ன பிழைன்னு சொன்னால் நீங்கள் கேட்குற கேள்விக்கு என்ன பதில் ஆன்சர் பண்ண உங்களுக்கு எப்படி தெரியும்? இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ கட்டடத்துக்கு சொல்கிறேன், கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறேனே. இப்போ ஒரு அத்திவாரத்தில் வந்து வழுக்கல் ஏற்படுறதுக்கான காரணம், எரர்ஸ் ஏற்படுறதுக்கான காரணங்கள் கேட்காங்க. நீங்கள் என்ன செய்வீங்க? நீங்கள் தியரியில் இருக்கிற பிழைகள்லாம் போடுவீங்க. இருக்கிற 5 பிழை, 5 தியரியில் இருக்கிற 5 வழுக்களை நீங்கள் போடுவீங்க, எரர்ஸ்களையும் போடுவீங்க. ஆனால் வந்து அதுக்கு முன்னுக்கு ஒரு செனாரியோ ஓட்டிப்பான், இப்படி சொல்லிப்பான், சதுப்பு நிலத்தில் அமைக்கப்பட்ட அத்திவாரம், அப்படி இல்லாட்டி இந்த வகையான முளைக்குற்றி அத்திவாரம், இந்த அத்திவாரம் சொல்லிப்பான். அப்போ என்னன்னு சொன்னா எது அதில் டிபெண்ட் ஆகிருக்குன்னு சொன்னால் ப்ராக்டிஸ். எத்தனை கேள்விகள் செஞ்சீங்க, எத்தனை மாடல் பேப்பர் செஞ்சீங்க சொல்லுவேன். அப்போ இப்படி உங்களுக்கு தியரி கிளியர் ஆகிற தம்பி நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் இதுக்கு அப்புறம் என்ன செய்யுங்க, அந்த தியரி சம்மந்தப்பட்ட மாடல் பேப்பர் செய்யுங்க, பிழை விடுங்க, நிறைய பிழை எடுங்க, நிறைய செய்யுங்க மாடல் பேப்பர். நீங்கள் வீட்டில் இருந்து பிழை எடுங்க, எக்ஸாமில் அட்டன் பண்ணி பிழை எடுக்காங்க, நம்பிக்கை வரும். வீட்டில் இருந்தே எழுதுங்க, நீங்கள் ஒரு டைம் வச்சு எழுதுங்க, திருத்தின வார பிழையை மார்க் பண்ணுங்க, ஆன்சரில் செக் பண்ணுங்க, என்ன பாயிண்ட் விட்டுறீங்கன்னு பாருங்க. அதை கொண்டு என்ன செய்யுங்க, நீங்கள் தியரி படித்த நோட்ஸுக்கு பக்கத்தில் வேறு கலர் பெயினால் எழுதுங்க. இந்த மெத்தட் தான் நான் பார்த்தது, சரியா? பேப்பர் கிளாஸ் செய்வீங்களா அண்ணா? பேப்பர் கிளாஸ் வந்து இந்த தியரி முடிஞ்சோன்னா அந்த லாஸ்ட்டில் பேப்பர் கிளாஸ் செய்வேன், சரியா? அதேமாதிரி இந்த ஸ்டூடெண்ட் நீங்கள் யார் அத்தீஃப் அண்ணான்னு வந்து கேட்ட டவுட் வந்து நல்ல டவுட் தம்பி. நீங்கள் வந்து ஹோப்பை விட ஆனால் நம்பிக்கை விட ஆனால் நீங்கள் என்ன செய்யுங்க, கண்டினியூவாக வந்து என்ன செய்யுங்க, மாடல் பேப்பர்ஸ் பாஸ் பேப்பர் செய்யுங்க, பேசிக்காக பாஸ் பேப்பர் செய்யுங்க, ஆன்சரை பாருங்கள். நீங்கள் உங்களுக்கு தியரி தெரியும் தானே, அப்போ விட்ட மிஸ்டேக்கும் தியரியில் இருக்கிற ஒன்று தான். அப்போ ஏன் இந்த ஆன்சரை விட்டுன்னு சொல்கிற கேள்வி உங்களுக்கு இல்லைங்க, விளக்கம் தெரியலாட்டி சேட்டை போய் காட்டுங்க, நான் இதுக்கு இந்த ஆன்சர் என்ன ரீசன்னா சில சம்பவம் இருக்குது, அந்த கேள்விகளை வர நிகழ்வுகளை நீங்கள் மறந்து நீங்கள் என்ன செஞ்சிருப்பீங்க, ஆன்சர் எழுதிருப்பீங்க, அதான் பிரச்சனை, சரியா? அந்த விஷயத்த பாருங்க. வேற யாருக்காவது டவுட் இருந்தால் நீங்கள் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே ஷேர் பண்ணலாம், 9 15க்குள்ளே ஷேர் பண்ணி உங்கள் டவுட்ஸ் இருந்தால் கேட்டுக்கோங்க, சரியா?
ஓகே. ஆ அடுத்து. ஓகே. நீங்க பெர்சனலா கான்டாக்ட் பண்ணுங்க. பேப்பர் கிளாஸ் வைங்களா? ஓகே. அடுத்து வந்து என்னை பற்றி ஏதாச்சும் அப்டேட் தெரியும்னு சொன்னால் என் பேரை போய் இதில் சர்ச் பண்ணி பாருங்கள். லிங்க்டின் யாருக்காவது இருக்குன்னு சொன்னால் லிங்க்டின்ல போய் பாருங்கள். லிங்க்டின்ல போய் முகமது மொஹரம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ப்ரொஃபைல் வரும். நான் அகடமிக் சைடில் என்ன ப்ராஜெக்ட் செஞ்சுட்டு என்ன விஷயம் செஞ்சுட்டு என்ன சொல்கிறது அதை வந்து அதில் அப்டேட் பண்ணிட்டு வரேன். ஃபேஸ்புக்கில் போய் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் இருக்கும். அந்த ரிசல்ட்ஸை பார்க்கலாம். முகமது மொஹரம்னு சர்ச் பண்ணுங்கள். யாருக்காவது கன்ஃபர்மேஷன் என்னை பற்றி கன்ஃபர்மேஷன் வேணுச்சுன்னா நீங்கள் பேச மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இந்த சோஷியல் மீடியா பேஜை வந்து ஷேர் பண்ணுறேன். சரியா? சார் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் பார்ட்டில் எஸ்ஏ ரெண்டையும் செஞ்சு எம்சிக்யூவில் வார இந்த பாட்டை செஞ்சால் நல்ல மார்க்ஸ் கொண்டு வருமா? சார் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்கை பாட்டுல எஸ்ஏ ரெண்டையும் செஞ்சு எம்சிக்யூவில் வார இந்த இதே பாட்டை. ஆ தம்பி, நீங்கள் கேட்குற அப்படின்னு சொன்னால் பேப்பர்ஸில் வர எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் பார்ட்டையும் செஞ்சு எல்லாம் செஞ்சால் மார்க்ஸ் வருமாம்னு கேட்குங்கல்ல. இப்போ ஒரு இடெக்கில் எக்ஸாம் பேப்பரில் வந்து செட் ஸ்கோர் ஏன் அதுக்கு ஹையாக இருக்கு? இப்போ இடெக்கில் வந்து ரிசல்ட்ஸ் ஏன் குறைய வருது? ஏன் செட் ஸ்கோர் ஹையாக இருக்குன்ற ரீசன் என்னன்னு சொன்னால் அதான் விஷயம். இப்போ எலக்ட்ரானிக்ஸ் எல்லாரும் கஷ்டம் நினைக்கிறது. அதே மாதிரி தியரி சில இடங்களில் எலக்ட்ரானிக்ஸ் முடியாது. சில டீச்சர்ஸ் வந்து சிவில் முடிச்சு வந்தவங்களா இருப்பாங்க. சிலவங்க வந்து இடெக்னு படித்து வந்தவங்களா இருப்பாங்க. அப்படியானவங்களுக்கு வந்து இந்த எலக்ட்ரிக்கல் பாட்டு ஓடாது. அதனால வந்து ப்ராக்டிக்கல்லையும் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் சிலாக்கள் செஞ்சு கஷ்டப்படுவாங்க. அதேமாரி எம்சிக்யூ அந்த எம்சிக்யூவில் சில நுணுக்கமான விஷயங்கள் என்ன செய்ய ஆன்சர் விடுவாங்க. நான் உங்களுக்கு சும்மா ஒரு உதாரணத்துக்கு விளங்கப்படுத்தின ஆடலோட்ட நேரோட்டம் விஷயம் இருக்குதாங்க அது மாதிரி. அப்போ அதுகளை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா சரி. அதே மாதிரி எஸ்ஏல வந்து என்னச்சுன்னா எலக்ட்ரானிக் பார்ட் இப்போ வர எஸ்ஏல வந்து சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கேட்காங்க. சின்ன 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 விஷயம். இப்போ நீங்கள் நான் உங்களுக்கு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி ஒரு விஷயத்தை காட்டுறேன் பாருங்கள். ஒரு ஒரு நிமிஷம் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி ஒரு விஷயம் இப்படி எப்படி வந்து பெட்டன் வருதுன்னு சொல்லி எக்ஸாமுக்கு கேள்விகள்ற பெட்டன் எப்படி வருதுன்னு சொல்லி ஒரு பேர்சனல் ரிசர்ச் பண்ண ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி என்ன மாதிரிகள் கேள்வி வருதுன்னு சொல்லி பார்க்குறதுக்கு. சரியா? அதை நான் காட்டுறேன். சரியா? இது வந்து இது வந்து ஒரு ஸ்டூடெண்ட் இந்த மாதிரி ஐலண்ட் இது மாதிரி இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட் வெஸ்டர்ங்கிறது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அனலைஸ் பண்ணது. பாருங்கள், எம்சிக்கில் வந்து இப்படி கேள்விகள் வந்திருக்கு. என்னது கொள்ளளவி தடை தொடர் சமாந்திர சுட்டு ஆசி எம்சிபி சோலார் கரண்ட் மின்கலம் சின்ன சின்ன விஷயங்கள். அதே மாதிரி எஸ்ஏயில் ஃபுல் எலக்ட்ரிக்கல் செக்ஷன் உண்டு. தடங்கள் முக்கோணங்கள் இருக்கு. அந்த விஷயம் வச்சு மோட்டார் பார்ட் வந்துருக்கு அப்படின்னு சொல்கிற இந்த கான்செப்ட் 2023 அதே மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக தடை மின்கலம் வந்திருக்கு. தூண்டிய வர ஆர்சிபி எம்சிபி அதே கேள்வி அதே த்ரீ ஃபேஸ் அந்த சிங்கிள் ஃபேஸ் விஷயம். அதே மாதிரி இங்கே வழுக்காரணி சம்மந்தப்பட்டது வந்திருக்கு. அந்த கான்செப்ட் வந்திருக்கு. அதே மாதிரி ஆர்சிசிபி ஐட்ரிபிளி ரூல்ஸ் வந்திருக்கு. ஐட்ரிபிளி ரூல்ஸ் வந்திருக்கு. பார்த்தீங்களா? நம்ம பொதுவாக அறிப்போம். ஆனால் அதுகளில் வந்திருக்கு பார்த்தீங்க. அதே மாதிரி டி சமன் ஆர்சின்ற ஈக்குவேஷன் இது வந்து எங்களுக்கு வந்துச்சு இதில் கேள்வி. இது வந்து எங்கே இருக்குன்னு சொன்னால் டிஎஸ் கையில் இருக்கு. ஆனால் புக்கில் இல்லை. என்ஐ புக்லேயும் கொஞ்சம் இருக்கு, டிஜிஎஸ் கையிலையும் இருக்கு. அப்போ இந்த பாயிண்ட் வந்து என்ஐ புக் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், டிஜிஎஸ் கைட் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மற்றபடி அந்த அது ரெண்டும் பார்க்காதவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சுக்க எம்சிக்கு மிஸ் ஆகிருக்கும். மேபி இது ரெண்டு சார் எம்சிக்யூவில் சொல்லிட்டான். அடுத்து வந்து எஸ்ஏல வரதுக்கு சான்ஸ் இருக்கு. இல்லை இல்லை, ஃபஸ்ட்டு வந்து எம்சிக்யூவில் வந்துச்சுன்னு சொன்னால் அடுத்து ஸ்ட்ரக்சரில் கொஞ்சம் நார்மல் வரும். இப்போ எஸ்ஏல வந்துடும். சரியா? ஆனால் எஸ்ஏ விட எம்சிக்யூக்கு நல்ல மார்க்ஸ் தம்பி. என்ன சொன்னால் இடெக்கில் இருக்கிற ஒரு எம்சிக்யூக்கு 0.7 மார்க்ஸ். சரியா? 0.75 மார்க்ஸ். சரியா? என்ன சொன்னால் நம்மளுக்கு ப்ராக்டிக்கல் இதில் ஒரு எம்சிக்கு ஒரு மார்க்ஸ் வராது. 0.75 மார்க்ஸ் வரும். சரியா? அந்த விஷயத்தை கான்சிடர் பண்ணிங்க. இது ஒரு நார்மல் அனலைசிஸ். ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிங்க. சரியா? இந்த வீடியோவை நான் உங்களுக்கு யூடியூப்பில் ஷேர் பண்ணுறேன். சரியா? வராத ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுப்பேன். அடுத்து வந்து சென்ட் சார் பண்ணுங்க. சார் எலக்ட்ரிக்கல் பார்ட் ஓகே சார். நீங்கள் பாஸ் பேப்பர் செய்கிற அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தரீங்க. இப்படி இங்கே சரி நீங்கள் பாஸ் செய்கிற அளவுக்கு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். ஓகே இன்ஷால்லா என்ன நான் உங்களுக்கு பாஸ்போர்ட் செஞ்சு தரேன். இந்த என்ன பிரச்சனை டீச்சிங் வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. அது பொருட்படுத்தா விடே இல்லை. அதனால தான் ஒரு யோசனையாக இருந்தது செய்கிறதா இல்லையான்னு சொல்லி. ஆனால் சில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லக்குள்ளே கெல்ட்டாக இருந்துச்சு. அப்போ எங்கள் சைட்டை பேசி இப்படி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. நாங்கள் சொன்னாங்க அவங்களுக்கு கைட் பண்ணுங்கள், ஃப்ரீ டைம்லையும் கைட் பண்ணுங்கன்னு சொல்லி. வீக்கெண்ட்ஸில் வந்து யூனிவர்சிட்டியில் ஃப்ரீ டைம். ஸோ மார்னிங் டைமில் வந்து இந்த அகடமிக் வேலைகளை பார்த்துட்டு பின்னர் மாதிரி இருக்க டைமுக்கும் உங்களுக்கான ப்ரிப்பேரேஷன் அந்த இதெல்லாம் பண்ணுறது. ஆனால் அந்த குவாலிட்டியும் அதே மாதிரி உங்களுக்கு படிப்பிக்கிற விஷயமும் வந்து என்ன செய்யாது, கிடைக்காது. இதை சென்ட் பண்ணுங்களேன். இந்த விஷயம் இருக்கே. சரி நீங்கள் சென்ட் பண்ணுவீங்களா? அந்த என்ஐ புக் வந்து வாங்க நீங்கள் கண்டினியூ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணவங்களும் உங்களுக்கு அந்த விஷயம் பண்ணுறேன். சரியா? அதே மாதிரி
சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ டவுட்ஸ் இருக்கும், சில விஷயங்கள் இருக்கும். அப்போ அதுக்கு நான் ஒரு கூகுள் ஃபார்ம் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கேன். உங்களுக்கு சம்டைம் ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் ஹெல்ப் தேவைப்படும் தானே, இப்போ படிப்பு விஷயத்தில் ஹெல்ப் பண்ண உங்களுக்கு டவுட்ஸோ, அதேமாதிரி உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து குரூப்பில் எட் பண்ணாத ஆக்கள் எட் பண்ணுறதுக்கோ அப்படியான ஆக்களுக்கோ நான் ஒரு கூகுள் ஃபார்ம் ஒன்று அனுப்புகிறேன். அதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணுங்கள் டைம் கிடைச்சா. சரியா? யாருக்காவது டவுட் இருந்தால் கேட்குங்க. ஆ கிளாஸ் ரெக்கார்டிங் கிடைக்குமான்னு சொன்னால் இதான் தம்பிமார் என்ன விஷயம்னு சொன்னால் நிறைய இப்போ நீங்கள் சும்மா சிக்னல் இஷ்யூவோ இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு கிளாஸுக்கு போகிறீங்க, ரிவிஷன் கிளாஸுக்கு போகிறீங்கன்னா உங்களுக்கு தரலாம். இப்போ சும்மா வந்து நீங்கள் வராமல் இது செஞ்சீங்கன்னு சொன்னால் அதுக்கும் தருவேன். நான் ரெக்கார்ட்ஸ் தரத்தான் வேணும், நீங்கள் வந்து படிக்கிறதுக்கு ரெக்கார்ட்ஸ் தரத்தான் வேணும். கிளாஸ் மிஸ் ஆச்சுன்னா தரத்தான் போகிறோம். ஆனால் நான் என்கிட்ட பேசின சொல்கிறேன், ரெக்கார்ட்ஸை வச்சு நீங்கள் படிக்கிறது கிளாஸுக்கு இன் டைம் வந்தீங்கன்னு சொன்னால் ஏதாச்சும் படிக்கிற டைமுக்கு வர டவுட்ஸில் கேட்பீங்களே. நீங்கள் காசு கட்டி படிக்கிற ரீசன் இப்போ ரெக்கார்ட்ஸ் பார்க்கணும்னு சொன்னால் யூடியூப்லேயே பார்க்கலாம். நீங்கள் இல்லாட்டி யார்ட்டையாவது வந்து பழைய பேக்கேஜ் ஒன்று வாங்கிட்டு பார்க்கலாம், கிளாஸ் பேக்கேஜ் ஒன்று. ஆனால் என்ன விஷயம்னு சொன்னால் ரியல் டைமில் உங்களுக்கு வர குழப்பங்கள் கேள்விகளை கேட்குற விஷயம். சரியா? அந்த விஷயங்கள விஷயங்க சரியா? உங்களோட சாதன விஷயம் இல்லை, அந்த விஷயத்த பொதுவாக சொல்கிறேன். ரெக்கார்டிங்ஸ் உங்களுக்கு ப்ராப்பராக ரெக்கார்டிங்ஸ் வந்து அப்லோட் செஞ்சு தருவோம். சரியா? ஸோ இதாம வந்து கூகுள் ஃபார்ம். சரியா? இந்த சாரி, இந்த கூகுள் ஃபார்ம் வந்து எல்லாருக்கும் வந்து everyone in the meeting and then ஷேர் பண்ணிட்டேன். சரியா? அண்ட் தென் வந்து ஆம், யார் யாருக்கு என்னென்ன டவுட்ஸ் இருந்தா இப்போ கேளுங்க. இன்னொரு 3 நிமிஷம் டைம் இருக்கு, கேளுங்க. நான் உங்களுக்கு அந்த ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது சார். 2024 பாஸ்வேர்டு ஸ்கீம் பிடிஎஃப் இருக்கு சார். ஆஹ் இந்த இந்த பிடிஎஃப் பேப்பர் ஸ்கீம் இருக்கான்னு கேட்கங்கண்ணே. நான் உங்களுக்கு கொண்டு செல்றேன். பாஸ்வேர்டு ஸ்கீம் எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த ப்ரைவேட் குரூப்பில் அந்த ஃப்ரீ குரூப்ஸ்லாம் வந்து இருக்கு. சரியா? இப்போ இப்போ நீங்கள் ஒரு குரூப் ஒன்று கிரியேட் ஆகி ஜாயின் ஆயிருக்கீங்கண்ணே. இப்போ அதுகளில் வந்து தப்பான இன்டென்ஷன் இல்லாமல் இப்போ கேர்ள்ஸுக்கு மெசேஜ் பண்ணுறது அப்படின்னு ராங்கான விஷயம் இல்லாமல் உங்களை குரூப்பில் இருக்கிற பாய்ஸ்களுக்கு நீங்கள் மெசேஜ் போட்டு உங்களோட சேம் பேஜ் பாய்ஸ் அதை நீங்கள் அவங்கள பண்ணி ஏதாச்சும் ஃப்ரீ குரூப்ஸ் இந்த அனுப்புங்கன்னு சொன்னீங்கன்னா அவங்க ஷேர் பண்ணுவாங்க. அப்போ அதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஸ்கீம் டிஸ்கஷன்லாம் இருக்குது, நிறைய இருக்குது. ஏல் டெக் அப்படின்னு சொல்லி நிறைய குரூப்ஸ்கள் இருக்கு. அந்த குரூப்ஸில் ஜாயினால உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கும். எதுக்கு வேணும்னு சொன்னால் உங்களுக்கு இந்த பேப்பர் செஞ்சு அதே மாதிரி தியரிஸ் படித்து வர டவுட்ஸை கிளியர் பண்ணுறது, உங்களுக்கான பேர்சனல் டவுட்ஸ் பண்ணுறதுக்கு தான் ஒரு மென்டர் கைடன்ஸ் தேவை. இந்த நோட்ஸ் ஷேர் பண்ணுறதுக்கு அதுகள் விஷயத்துக்கு வந்து நீங்கள் என்ன செய்யலாம், உங்களோட ஜோனுக்குள்ள இருக்கிற கூட்டாளி மாதிரி அதே மாதிரி ஆன்லைனில் வர ஃப்ரெண்ட்ஷிப் அதுகளை பிடிச்சி நோட்ஸ் டவுட் கேளுங்க. அதை தப்பான விஷயங்களுக்கு அந்த விஷயங்களை யூஸ் பண்ணாமல் கேட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன செய்வாங்க, அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. சரியா? அப்போ இந்த ஸ்கீம் பிடிஎஃப்லாம் வந்து அதில் அடிக்கலாம். மேபி வந்து கிளாஸ் செய்கிற டைமுக்கு உங்களுக்கு நான் பாஸ் ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து குரூப்பில் ஷேர் பண்ணுறேன், பிரச்சனை இல்லை. சரியா? அண்ட் தென் அந்த அப்டேட் தர மாதிரி தான் அடுத்த கிளாஸ் வந்து நாளைக்கு நடக்கணும். ஆனால் நாளைக்கு நான் நடத்தையில உங்களுக்கு ஒரு ப்ராப்பராக வந்து ஆப்டிமைஸ் பண்ணி உங்களோட நோட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணணும். அதனால் செவ்வாய் இல்லாட்டி புதன் நடக்கும். அந்த செவ்வாய் இப்போ நடக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முதல்ல நான் அப்டேட் பண்ணுவேன். எனக்கு நீங்கள் பண்ணுற ஹெல்ப் நினச்சுன்னா உங்களோட ஸ்டூடெண்ட்ஸுக்குள்ளே நீங்கள் ஷேர் பண்ணி அப்டேட் தந்து நீங்கள் செய்யுங்க. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு நோட்ஸில் உங்களுக்கு நீங்கள் கேள்விகளுக்கு ப்ரைவேட் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டால் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுற டைம் 7 to 9 நைட் டைம் தான் இருக்கும். சரியா? மற்ற டைம் அகடமிக் டைம் அதேமாரி வெளியில் வேலைகளுக்கு போகிற அந்த சம்டைம் அந்த வேலையில் இருக்கு. ஸோ அந்த ஒரு ரீசன் இருக்கு. சரியா? யாருக்காவது ஸ்டூடெண்ட்ஸுக்கு லிங்க்டின் அப்படி ஏதாவது இருக்குன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யலாம், அதுக்குள்ளே போய் என்ன ப்ரொஃபைலை செட் பண்ணி பாருங்கள். வேக் பிசிக்கு அந்த டைம் அப்பார்ட் பண்ண மாதிரி தாண்டி ஒரு ஸ்டார்ட் அப்புக்குள்ளால வந்து எஜுகேஷன் செக்டர் தான் இது அப்படி ஒன்றைக்கு. சரியா? நீங்கள் அதை பார்த்துங்க. சரியா? வேறு யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? யாருக்காவது ஏதாவது கேட்கணும் ஏதாச்சும் விஷயம்? நிறைய விஷயம் இந்த டைமுக்கு நிறைய குழப்பம் வரும், நிறைய இது செஞ்சு வரும். அதெல்லாம் வந்து நிறைய நிறைய இந்த இது எப்படி சொல்கிறேன், நிறைய விஷயங்கள் வந்து டிஸ்ட்ராக்ஷன் வரும். எப்படின்னு சொன்னால் வெர்த்தா ஈட்டெக் வெர்த்தா அப்படின்லாம் சொல்கிற மாதிரி இல்லாமல் வரும். ஆனால் ஈஸியாங்க சக்ஸஸ் ஆனால் ஆக்கள் இருக்காங்க, நிறைய ஜாப் பொசிஷன் நிறைய இதெல்லாம் இருக்காங்க. நீங்களாம் யோசிப்பீங்க ஐஎஸ்எல் ஸ்டாண்டர்ட் வந்து வந்திருக்காங்க ஜெய்ப்பூர் யூனிவர்சிட்டிக்கு வந்து யாரோ கேட்டிருந்தீங்க டவுட். இன்ஜினியரிங் ஸ்டாண்டர்ட் எப்படின்னு சொன்னால் இப்போ இன்ஜினியரிங் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் கமிட்டி இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியர்ஸ் ஸ்ரீலங்கான்ற கம்யூனிட்டி வந்து இப்போ ஜெய்ப்பூர் யூனிவர்சிட்டியில் வந்து 3 கோர்ஸுக்கு வந்து அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, இன்ஜினியர் ஸ்டாண்டர்ட் தந்தாங்க சார். அதில் அர்த்தம் என்னன்னு சொன்னால் இன்ஜினியர்ஸ் அவங்க இண்டஸ்ட்ரியில் போனால் அவங்க இன்ஜினியர்ஸாக இருக்கிறாங்க. அதேமாதிரி நிறைய யூனிவர்சிட்டி கொடுக்காங்க. அப்போ பிடெக் படித்தவங்க வந்து இன்ஜினியர்ஸ் ஆண்டா ஓ இன்ஜினியர்ஸ் இனி ஃபியூச்சரில் வந்து அவங்க இன்ஜினியர்ஸ் தான். இப்போ எனர்ஜி என்வரன்மெண்ட் முடிஞ்சு போகிற ஒரு ஆள் வந்து என்ன செய்யலாம், ரிலையபிலிட்டி இன்ஜினியர், சர்வீஸ் இன்ஜினியர், ப்ராஜெக்ட் மேனேஜர்,
அதே மாதிரி சஸ்டைனபிள் இன்ஜினியர்ஸ், அதே மாதிரி எனர்ஜி இன்ஜினியர்னு சொல்லி அந்த பொசிஷன்லாம் இருக்கு. ஸோ நீங்கள் என்ன செய்ய போறீங்கன்னு சொல்லி ஃபியூச்சரில் என்ன நடக்கும்னு சொல்லி கேட்கலாம். நிறைய ஜாப் பொசிஷன் இருக்கு. இப்போ இடெக் படிச்சா என்ன கிடைக்கும்னு கேட்டால் நீங்கள் எந்த வெஹிக்கிளால் போகிறீங்கன்னு இருக்கு. இப்போ மெடிசின் படித்தா டாக்டர்னு சொல்லலாம். அது மாதிரி இல்லாமல் நீங்கள் என்ன செய்யலாம், உங்களுக்கு நிறைய வேஸ் இருக்கு. இப்போ இப்போதைக்கு நீங்கள் எந்த உங்களோட பேஸ் லைன் உங்களோட டார்கெட் ஒன்று இருக்குது தானே, ஏ லெவல் டார்கெட் லெவல், அதை பார்த்துட்டு நீங்கள் என்ன செய்யலாம், அதுக்குள்ளே போங்க. அது பிரச்சனை இல்லை. நிறைய இடத்த படிக்க வேணாம். இப்போ எப்படி சொன்னால் ஒரே விஷயத்த நிறைய இடத்த படிக்காங்க. இப்போ எலக்ட்ரிக்கல் படிக்கிறீங்க, ஏற்கனவே எலக்ட்ரிக்கல் படிக்கணும்னு சொன்னால் அதை அந்த இடத்துல இருக்கிற விஷயம் உங்களுக்கு தெளிவு கிடைக்குன்னு சொன்னால் திரும்ப அதுக்கான டைமை நீங்கள் திரும்ப எக்ஸ்பெண்ட் பண்ண தேவையில்ல. சரியா, ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் திரும்ப இன்னொரு அதுக்கு வேஸ்ட் பண்ண தேவையில்ல. சரியா, அந்த விஷயத்த பார்த்துக்கங்க. நிறைய ரிசோர்ஸ் பர்சன்ட் போகாமல் ஒரு ஆளை டார்கெட் வச்சு ஒரு நல்ல கைடன்ஸ் வச்சு பாருங்கள். அதுக்கானே உங்களுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் கிளாஸை நான் தரேன். அந்த இன்ட்ரடக்ஷன் கிளாஸை வாங்க, வந்து பாருங்கள். உங்களுக்கு டீச்சிங் கைடன்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் என்ன செய்யலாம், கண்டினியூ பண்ணலாம். இல்லாட்டி நீங்கள் என்ன செய்யலாம், நீங்கள் இது செய்யலாம். அது உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. தென் வந்து 9 16 போய்த்து. ஸோ ஜிசாக்குல்லா ஹைர் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் எல்லோரும் வந்து அட்டன் பண்ணீங்க. அண்ட் தென் வந்து யாருக்காவது யாருக்கும் டவுட் இருந்தால் நீங்கள் கேட்டிருந்தீங்க. யூனிவர்சிட்டியில் ஐடி கோர்ஸ் ஐசிடி கோர்ஸ் பெஸ்ட்டு. என்ன இடி கோர்ஸா ஐசிடி கோர்ஸா இருக்கு, அது டிபெண்ட் ஆன் ஒவ்வொரு யூனிவர்சிட்டி. இப்போ ஜெப்ரையில் வந்து இடி கோர்ஸ் நல்ல, அதேமாதிரி மொரட்டோ வந்து மொரட்டோ வயம்பே சைட் வயம்பே சம்திங் அங்கே யூனிவர்சிட்டி சைடில் சில யூனிவர்சிட்டிஸ்லாம் ஐசிடி நல்லா. நான் ஃபஸ்ட் ஐடி தான் எடுக்க போனது. ஐடி எடுக்க போகிறதுக்கு போயில என்னென்னு சொன்னால், இப்போ ஐடி கடல் தம்பி. இப்போ கடல் இப்போ என்ன சொன்னால் நீ டெய்லி அப்டேட்டாக இருக்கணும், நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கணும். இது நம்மளோட டெவலப்பிங் ஆகிற கண்ட்ரி. சரியா, உனக்கு ஐடி வந்து நல்ல பெசனாக இருக்கு. இப்போ சாஃப்ட்வேர் கோடிங்ஸ் பண்ணுறதெல்லாம் பெசன் உனக்கு. அதே மாதிரி வெப் டிசைனிங் மெயின் ஸ்டாக் அதே மீன் ஸ்டாக் அதெல்லாம் பண்ணுறது நல்லா. இண்டஸ்ட்ரியலுக்குள்ளே போகிற ஆசை இருக்கு. உனக்கு ஒரு ரிலவெண்ட்டாக அதுக்கு திறமை வந்து படைச்சி கிட்டு ஹாப்பில் ப்ராஜெக்ட் செய்கிற அப்படி இப்படி நிறைய விஷயம் உனக்கு செய்ய எழுந்துச்சுன்னா ஓகே, போகலாம். அதே மாதிரி ஈட்டில் வந்து நிறைய ஸ்பெஷல் ஃபோக்கஸ் செய்ய ஆசை இருக்கு, அதுக்குள்ளேயும் போகலாம். சரியா, ஆனால் பெஸ்ட்டுன்னு சொன்னால் ஒரு யூனிவர்சிட்டிக்கு ஜெப்பூரை பொறுத்த வரைக்கும் ஈட்டி நல்ல. மற்ற வந்து யூனிவர்சிட்டியில் ஒரு கோர்ஸ் இருக்கு. அது யார் கோர்ஸ் நல்லன்றது தீர்மானிக்கலாம், அந்த யூனிவர்சிட்டிக்கு ப்ரொஃபஸர்ஸ், அதே மாதிரி யூனிவர்சிட்டிக்கு லெப்ஸும் லெபரட்டரி அவங்க யூனிவர்சிட்டி அந்த வெளியாகி போன அலுமினி பேட்ச் அந்த அதுகள் அவங்க தான் வந்து தீர்மானிக்கிறது எந்த கோர்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லி. சரி, ஈடெக் செஞ்சால் கிடைக்கிற ஜாப் அண்ட் சேலரி பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நீங்கள் இப்போ இந்த கேள்வியெல்லாம் கேட்குற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏழாவது முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸா, அப்படி அப்படி யாராவது இருக்கீங்களா ஏழாவது முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி. ஏன்னுச்சுன்னா இது டார்கெட் வந்து அவங்களுக்கு கைடன்ஸ் ப்ரோக்ராம் பண்ணுதுன்னா அவங்களுக்கு வேணால் கைடன்ஸ் வீடியோஸ் இருக்கீங்க. நான் ஏற்கனவே இங்கிலீஷ் மீடியத்தில் கைடன்ஸ் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேண்டாம் ப்ரைவேட் மெசேஜ் போடுங்க, உங்களுக்கு நான் யூனிவர்சிட்டி கைடன்ஸ் ப்ரோக்ராம் தரேன். அதில் எல்லா கோர்ஸும் எக்ஸ்பிளைன் பண்ணி ப்ராப்பராக வந்து சொல்லியிருக்கி உங்களுக்கு பார்க்கலாம். ஆனால் அதுதான் சொல்கிறேன் தம்பி. இப்போ எனர்ஜி என்வரன்மெண்ட் டெக்னாலஜிக்குள்ளால செக்டருக்குள்ளால நான் போயிருக்கேன். அப்போ எந்த இதில் ஹை பொசிஷன் ஜாப்னா எனர்ஜி இன்ஜினியர். அதுக்கு வந்து இப்போ மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிக்குள்ளே போனால் ஒரு சேலரி இருக்கும். அதேமாதிரி அப்ரோட் சைடு ஒவ்வொரு நாட்டுக்கும் போனால் சம்பளம் அப்ரோக்சிமேட்டாக 15 லட்சம் 20 லட்சம் அப்படிலாம் உழைக்கிறார்கள் இருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸோட. அப்போ டிபெண்ட் ஆன் யார்லண்டா யார் என்ன பாடம் எடுக்காங்க, அதுக்கு எப்படி அவங்க மினக்கெட்டு பழிச்சாங்க, அதுக்கு எப்படி மினக்கெட்டு அவங்க வந்து ப்ராஜெக்ட் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி தங்கிருக்கு. எவரேஜாக வந்து எப்படியும் ஒரு என்ன செய்யலாம், டெக்னீசியன் அதேமாதிரி சூப்பர்வைசர் அப்படியான ஜாப்புகளுக்குள்ள போகலாம். ஸோ அதை பற்றி நீங்கள் இப்போ கன்சிடர் பண்ண தேவையில்லை. சரியா தம்பி, வேறு யாருக்காவது டவுட் இருக்கியா? இதோடய வந்து நான் இப்போ செஷனை கட் பண்ணவா? ஓகே, தென் திரும்ப வந்து அந்த கூகுள் ஃபார்ம் நான் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறேன். சரியா, இன்னொரு தரம் நீங்கள் அதை வந்து என்ன செய்யுங்க. சாரி, யாருக்கா ப்ரைவேட் மெசேஜில் வைத்து எவர் இந்த மீட்டிங் தென் ஓகே. ஸோ நீங்கள் உங்களோட பிரதராக ஒரு கன்சிடர் பண்ணி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்க. ஆனால் ரெஸ்பான்ஸ் பண்ணுற டைம் ஈவினிங் நைட் டைம்லாம் ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். சரியா, அது வந்து ஈஸியான உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. ஒரு மெசேஜோ கோலோ கொடுத்து கோல் எடுக்க போகிறீங்கன்னா கேட்டுட்டு பெர்மிஷன் கேட்டு கோல் எடுங்க. அப்போ கோல் எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு டவுட்ஸை ஈஸியாக கிளியர் பண்ணிக்கலாம். சரியா, அதேமாரி குரூப் கிரியேட் பண்ணால் அந்த கேர்ள்ஸ் பாய்ஸ் மெசேஜ் பண்ணி அப்படி ஈஸியாக வேணாம். உங்களோட படிக்கிற மெச்சூர்டை கொஞ்சம் காட்டிங்க, பக்குவமான ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க. சரியா, சார்ல இதுக்கு அப்புறம் உங்களுக்கு என் டவுட் இருந்தால் கேளுங்க. சரியா, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ தினேஷ். இதோட நான் கிளாஸை கட் பண்ணுறேன். சரியா, கிளாஸ் பற்றி அப்டேட் ஏதாவது இருந்துச்சுன்னா ப்ரைவேட் மெசேஜ் போடுங்க. அதே மாதிரி குரூப்பில் இருக்கிறவங்க குரூப்பில் கண்டினியூ ஆகிங்க, நான் உங்களுக்கு அப்டேட் தரணும். சரியா, இன்ஷா அல்லாஹ். சரியா, அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் குட் நைட் டு ஆல்.